दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। श्री श्री भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। இன்னைக்கு வந்து நம்ம 3வது அத்தியாயம் பார்க்க போறோம். மூன்றாவது அத்தியாயம் டைட்டில் என்னன்னு பார்த்தா கர்ம யோகம். எப்படி காரியம் ஆற்றுவது, கர்மம் அப்படிங்கறதுல வந்து என்னென்ன பிரிவுகள் இருக்கு, இதை எப்படியெல்லாம் நம்ம வந்து பலனை எதிர்பார்க்காமல் கர்மம் எப்படி செய்வது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா அதுல சொல்ல போறார். 2ஆம் அத்தியாயத்தினுடைய தொடர்பு என்ன இதுக்கு அப்படின்னு பொதுவா நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒரு கண்டினியூஸ் இதை வந்து பாகம் பிரிச்சு அத்தியாயம் பிரிச்சு எல்லாம் கிருஷ்ணர் சொல்லல, தொடர்ந்துதான் சொல்லியிருந்தார். அப்ப அதனுடைய தொடர்புள்ளதான் இருக்கு. அதை தனித்தனியா நம்ம எடுத்து பார்க்க கூடாது, ஒரு கம்ப்ளீட் ஹோலா தான் படிக்கணும். அப்ப அதோட முன்னாடி அத்தியாயத்தினுடைய அது தொடர்பு என்னன்னு நம்மளுக்கு புரியணும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது துரேனகி அவரம் கர்மா அப்படின்னு 2:49 சொல்றார். கோரமான கர்மங்களிலிருந்து விலகி இருப்பாய், நான் வந்து ஏன் இந்த கர்மத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து இது என்னை ஏன் இதில் ஈடுபடுத்துகிறாய், நான் செய்ய மாட்டேன்னு சொல்றார். அதனாலதான் கர்மயோகம்னா என்ன, நீ ஏன் இதை செய்ய வேண்டும் அப்படிங்கறத இங்க விளக்குறார். இதுல வந்து மொத்தம் எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தா 43 இல்லையா, மொத்தம் ஆமா 43 ஸ்லோகங்கள் இருக்கு. இதனோட தலைப்பு கர்மயோகமா இருக்கு. இதனோட விஷயம் வந்து கர்மத்தை எப்படி செய்வது அப்படின்னு வருது. இத வந்து இனி எப்படி செயலாற்றுவது, எப்படி காரியம் ஆற்றுவது அப்படிங்கறத சொல்ல போகுது. சரி, இது முதல் 9 ஸ்லோகங்கள் கடமையை துறப்பதா அல்லது கடமையை பக்தியுடன் செய்வதா அப்படின்றதுதான் அர்ஜுனர் கேட்கிற முதல் கேள்வியாக இருக்கு. என்ன கேட்கிறான்னா, பலநோக்கு செயல்களை விட புத்தி சிறந்தது என்றால் கோரமான இப்போரில் தாங்கள் என்னை பலவந்தமாக ஈடுபடுத்துவது ஏன் அப்படின்னு கேட்கிறார். பலநோக்கு செயல்கள்ல என்ன, பலனை நோக்கி ஒரு பலனை எதிர்பார்த்து இங்க நம்ம காரியம் செய்வது. அதை விட புத்தி சிறந்த, புத்தி யோகம் சிறந்ததுன்னு சொன்னார் இல்லையா, புத்தியை எப்படி பிரயோகம் படுத்தணும், புத்தி யோகம் நல்லது அப்படின்னு சொன்னார். சோ அப்ப புத்தி யோகம் சிறந்தது என்றால் கோரமான இப்போரில் தாங்கள் என்னை பலவந்தமாக ஈடுபடுத்துவது ஏன், ஏன் என்னை இதை கட்டாயமா சொல்லணும்னு சொல்றீங்க, என்னுடைய புத்தி இது வேண்டாம்னு சொல்லுதே அப்படின்னு. சோ நம்முடைய புத்தி சரியான விஷயங்களைத்தான் நாடுகிறதா அப்படின்றத நம்ம எப்படி புரிந்து கொள்வது, எப்படி நாம் நிர்ணயிக்கிறது, சரியான காரியத்தை தான் நாம் தேர்ந்தெடுக்கிறோமா அப்படிங்கறது, அதுக்குதான் இதுல நம்மளுக்கு இப்ப விளக்கம் கிடைக்குது. அடுத்து சொல்றார், 2 வழிகளும் ஒன்று போல நீங்கள் கூறுவது இருக்கிறது, கூறும் உமது அறிவுரையால் எனது புத்தி பேதலிக்கிறது, எனக்கு வந்து புரியல. எனவே எனக்கு மிகவும் நன்மையானது எது என்பதை முடிவாக நீங்களே கூறுங்கள்னு சொல்ற. எனக்கு வந்து இது கன்ஃபியூஷனா இருக்கு. அர்ஜுனர் சொல்றார் கிருஷ்ணர் கிட்ட, எனக்கு வந்து இது இரண்டும் ஒன்று போல தோன்றுகிறது, நீங்கள் சொல்லுது பலநோக்கு செயல்கள் சிறந்ததா, இது புத்தி யோகம் சிறந்ததா, புத்தி சிறந்தது அப்படின்னா எனக்கு என்னன்னு புரியல, நீங்கள் இதை விளக்கமாக சொல்லி எனக்கு எது நன்மை என்று நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றார். முடிவை நீங்களே. இருவகையான மனிதர்கள் தன்னுணர்விற்காக முயல்வதாக நான் முன்பே விளக்கினேன். இப்ப வந்து பகவான் வாச்ச தொடங்குது.
இதனால்தான் பாடத்தை தொடங்குகிறார். அது 2வது அத்தியாயம் சோகம் சோகமாக இருந்த அர்ஜுனனுக்கு ஆன்ம ஞானத்தை எடுத்து கூறினார். அப்புறம் அதனால அவன் வந்து பாவம் வரும்னு சொன்னா, ஏன் பாவம் வராது? கடமை செய்யாவிட்டால் தான் பாவம் வரும். கடமை செய்வது ஏன் முக்கியம்? அப்படின்னு சொன்னார். அதனால அமைதி கிட்டும் அப்படிங்கிறதையும் சொன்னார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இல்லையா? அப்புறம் பக்தி செயலற்ற நிலையாக தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடாது. நான் வந்து ஒண்ணுமே செய்யாம இருக்கேன் அப்படின்றது வந்து கர்மம் கிடையாது. அது பக்தி கிடையாது. பக்தி என்பது துறவு கிடையாது. எல்லாத்தையும் துறவு அப்படிங்கிறதும் எல்லாத்தையும் துறந்துட்டு போறது கிடையாது. நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் இங்க சொல்றார். பக்தி செயலற்ற நிலை. ஒரு கையாலகாத்தனமா நான் அதை செய்ய மாட்டேன், நான் பக்தியில இருக்கேன் அப்படி சொல்ல முடியாது. செயலற்ற நிலையாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. பக்தியில் ஈடுபட்டு போரை தவிர்க்கலாம் அப்படின்னு இவன் நினைச்சான். நம்ம பக்தின்ற பெயரை சொல்லி நான் வந்து போரை தவிர்த்திடலாம் அப்படின்னா நான் யாரையும் கொல்ல வேண்டாமே அப்படின்னு நினைச்சான். நேர்மை காரணமாக அர்ஜுனன் அதையே கிருஷ்ணரிடையும் சொன்னான். அவர்கிட்டயே கேள்வியும் கேட்டான். சரியான செயல் என்பது என்ன? செயலாற்றுவது எப்படி? இயங்குவது எப்படி? அதற்குதான் கர்மயோகம் என்ற இந்த பாடத்தையே தொடங்குகிறார் கிருஷ்ணர். அவன் சொல்றான், எனக்கு புரியலன்னு கேக்குறதுக்கு. அதுக்கு சாங்கிய யோகம் அப்படிங்கிறது வந்து ஞானத்தை அறிதல். புத்தி யோகம் புத்தி கொண்டு புலனை அடக்குதல். இதுக்கு இரண்டுக்குமான பேதம் வந்து அர்ஜுனனுக்கு புரியவில்லை. இரண்டும் ஒன்று போல தோன்றுகிறது, எனக்கு புரியவில்லைன்னு சொல்றான். கிருஷ்ண உணர்வுடன் செயலாற்றுவது என்றால் என்ன அப்படின்னு சொல்ல, செயல் ஆற்றணும்னு சொல்றீங்க. ஆனா வந்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணமாக செய்யணும் அப்படின்னா என்ன? எனக்கு புரியல. செயல்களை துறந்து விடுவதா இல்ல உற்சாகத்துடன் செயலாற்றுவதா? எப்படி செய்வது? அதை அதாவது புரிகிறது, ஆனால் எப்படி செய்வது என்று தெரியவில்லை. அதற்கு வித்தியாசம் எனக்கு புரியவில்லை அப்படின்னு கேட்கிறார். அதாவது நம்ம படிச்சுட்டு அது நமக்கு புரிஞ்சதை நம்மளே எடுத்துக்க கூடாது இல்லையா? அதை வந்து பகவானே விளக்கமா சொல்லிட்டா நம்மளுக்கு புரிஞ்சிடும். அது போலதான் இங்க அர்ஜுனன் கேட்கிறார். அப்படின்னா என்னன்னு அப்புறத்துல இருந்து பகவான் வாச்சம் 3வது ஸ்லோகத்துல இருந்து வந்துருது. ஞான யோகம் நாடும் சாங்கிய யோகி, புத்தியை கொண்டு செய்யும் கர்மயோகி. இது இது இரண்டுமே நான் வந்து முன்பே உனக்கு விளக்கி விட்டேன் அப்படின்னு சொல்றார். அது என்ன சொல்லியிருக்கார்? புத்தி யோகம் என்ன, சாங்கிய யோகம் என்னன்னு ரெண்டையும் பாகுபடுத்தி பார்க்கணும். புத்தி யோகம்ங்கிறது வந்து கிருஷ்ணரை பூரணமாக சார்ந்திருப்பது. அடுத்தது செயல்களின் பந்தத்தில் இருந்து அப்போது முழுவதுமாக கிருஷ்ணரை சார்ந்து நாம் காரியம் செய்யும்போது என்ன பண்றோம்? அதோட பலனை வந்து பகவானுக்கு அர்ப்பணம் செய்யும் போது அந்த செயல்ல இருக்கிற நம்மளுக்கு பாண்டேஜ், அந்த பந்தம் விட்டு போயிருது. ஏன்னா அதன் பலனை வந்து நம்ம பகவானுக்கு அர்ப்பணமாக செய்கிறோம். அதனால் பந்தம் விட்டு போய் விடுகிறது. அப்ப அந்த பலனால் கிடைக்கக்கூடிய புண்ணியமும் நமக்கு வேண்டாம். அந்த பந்தமே வேண்டாம் ஆக்சுவலா. புரியுதுங்களா? பாவத்துக்கு மட்டும் நம்ம வந்து நம்முடைய கர்மாவில் சேராது. புண்ணியமும் கர்மாவில் சேரும். புண்ணியம் சேர்ப்பதும் அவசியமில்லை. ஏனென்றால் புண்ணியமாக இருந்தாலும் பாவமாக இருந்தாலும் அனுபவிக்கப்பட வேண்டியது. ரெண்டுமே அல்லாத ஒரு ஜீரோ நிலை தான் வேணும். அது இரண்டையுமே பகவானுக்கு அர்ப்பணமாக கொடுத்து விட வேண்டும். பகவான் மேல் சரணடையும் பொழுது இரண்டுக்குமான அதாவது என்ன சொல்றதுன்னா பற்று, அந்த நன்மையிலும் புண்ணியத்திலும் பற்று கொண்டால் அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம பிறவி எடுக்கணும். இறப்புக்கு அப்புறம் அந்த பிறப்பு இறப்பு சைக்கிள்ல இருந்து தானே வெளியில வரணும். அப்ப நம்ம திரும்ப பிறப்பு எடுக்கிறோம்னா புண்ணியமும் நம்மளுக்கு வேண்டாம். அது போல சோ இந்த புத்தி யோகம் கொண்டு நாம செயலாற்றும் பொழுது பகவான் மேல் நம்முடைய மனதை வைக்கும் பொழுது நமக்கு என்ன சுலபமாகிறதுனா புலன் கட்டுப்பாடு சுலபமாகிறது. புலன்கள் எங்கெங்கயோ போகாது. அதை கட்டுப்படுத்தி பகவான் கிட்ட கொண்டு வந்துடலாம். புரியுதா? இதுதான் வந்து புத்தி யோகத்தினுடைய அட்வான்டேஜ். பகவான் மேல் மனதை வைக்கும் பொழுது மனம் எங்கேயாவது அலையாது. அந்த புலன் கட்டுப்பாடு சுலபம். அதுபோல சாங்கிய யோகம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஜடம் மற்றும் ஆன்மாவின் தன்மைகளை ஆய்ந்து அறிவது. ஆன்ம ஞானம் தத்துவ ஞானம் அப்படிங்கிறது. ஹரே கிருஷ்ணா. இது என்ன சொல்றாரு அந்த பொருளுரையில ரொம்ப அழகான ஒண்ணு சொல்வார். தத்துவமற்ற செயல்
வெறும் செயல் மட்டும் மாற்றிக் கொண்டிருக்கிறது வந்து மன எழுச்சியாம், வெறி மாதிரி. நம்ம வந்து அதை செய்யறோம், இதை செய்யறோம், எல்லாம் பண்றோம். ஆனா கொள்கை இல்லாமல் செய்கிறோம் என்றால் அதுவும் தவறு. அது மாதிரி செயலே இல்லாமல் வெறும் தத்துவம் மட்டும் பேசிக் கொண்டிருப்பது மனக்கற்பனை போல. அதுவும் செயல்ல ஆற்றணும். அது இல்லாம நம்ம வாயில வடை சுடுறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது மாதிரி தத்துவம் மட்டும் பேசிட்டு செயலே இல்லாமலும் இருக்கக்கூடாது. செயல் ஆற்றிக்கொண்டு தத்துவமே இல்லாமலும் இருக்கக்கூடாது. கொள்கை இல்லாமலும் இருக்கக்கூடாது. சோ அது போல தத்துவம் மூலமாக தத்துவம் மூலமாக நம்ம வந்து கிருஷ்ண உணர்வை அடைவது மறைமுகமான வழி. புத்தியோகம் மூலமாக புத்தியை பயன்படுத்துதல் அப்படின்னா, புத்தியோகம் மூலமாக நம்ம ஞானத்தை ஈட்டிக் கொள்வது. அந்த ஞானத்தை வாங்கிக் கொண்டு செயலாற்றுவது நேரடியான வழி. அதான் இங்க சொல்றாங்க. சும்மா தத்துவம் மட்டும் அறிந்து கொண்டிருப்பது பிரயோஜனம் இல்ல. அவற்றை வந்து நடைமுறைப்படுத்துவதுதான் கிருஷ்ணரை அடைவதற்கான சரியான வழி. அப்ப விதிக்கப்பட்ட கடமையிலிருந்து விலகுதல் துறவு அப்படின்னு நினைப்பது தவறு. உனக்கு விதிக்கப்பட்டிருக்கு கடமை, அதை நான் செய்யாம இருக்கிறது நான் துறவி, நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றார். அதனால நீ பண்ணா உனக்கு என்ன விளைவு வராமல் இருக்குமா? விளைவுகள் வரக்கூடாது அப்படின்னு தானே நீ செய்யற காரியம். நீ ஒரு காரியம் செய்தால் உனக்கு வந்து நன்மையோ தீமையோ உன்னை வந்து அடையக்கூடாது. புண்ணியம் பாவம் வரக்கூடாது. ஆனால் நீ காரியம் செய்யணும். காரியம் செய்யாமல் இருப்பதனால் எனக்கு எனக்கு என்ன விளைவு வரும் அப்படின்னு நினைக்க கூடாதாம். நான் காரியம் என்ன செஞ்சேன்? நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு ஏதாவது வந்துருமே. அதாவது இது எப்படி தெரியுமா இருக்கு? இப்ப வந்து வீடு நீட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்திருக்க முடியுமா? நான் வந்து இப்ப கிச்சன் வந்து கலேபரம் ஆயிடுது அப்படிங்கிறதுக்காக நான் போய் ஒண்ணுமே நான் ஏதாவது தொட்டு வேலை செஞ்சா தானே அங்க கலேபரம் ஆகும். குப்பையாக்குவேன். சோ நான் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு உட்கார்ந்திருக்க முடியுமா? நான் போய் அங்க வேலை செஞ்சேன்னா பாத்திரம் கழுவ வேண்டியிருக்கும். நான் சமைச்சா பாத்திரம் கழுவணும். அதனால நான் சமைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அ நம்ம இப்ப சாப்பிடணும்னா எல்லாத்தையும் காய் எடுத்து வெட்டணும், சமைக்கணும், அந்த பாத்திரத்த கழுவணும், நம்ம சாப்பிடுற பிளேட்ட கழுவணும். அந்த வேலைகள் அதோட இருக்கதான் செய்யும். அதுபோல எனக்கு வேலை வேண்டாம் என்று நினைப்பதற்காக நான் வந்து சமைக்காமலே இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம்? வேலை இல்லாம இருக்கோம் கரெக்ட். ஆனா பசியோட இருப்போமே! நம்மளோட முக்கியமான ஒரு பர்ப்பஸ் என்ன? பசிக்கு நம்ம வந்து உணவு அருந்தி ஆக வேண்டும். அதை செய்யாமல் இருந்து விடுவோம். ஆனால் பசிக்கு உணவு அருந்தாமல் இருக்க முடியுமா? என்ன பண்ணுவோம்? பசிக்குதுன்றதுனால, ஏதோ ரெடிமேடா இருக்கக்கூடிய பிஸ்கட்ஸோ, ஏதோ ஒண்ணு பழங்களையோ, ஏதோ சாப்பிட்டா என்ன ஆகும்? நமக்கு ஆ ஆ என்ன சொல்றது? ஊட்டச்சத்து இல்லாத உணவாகுறோம். இல்ல எங்கேயோ ஆர்டர் பண்ணி, இதெல்லாம் யாரு சமைப்பா? அப்படின்னு சொல்லி ஏதாவது ஆர்டர் பண்ணா ஷார்ட்கட்ல போயிடுறோம். ஷார்ட்கட் போனா அது உடலுக்கு நல்லதா? நல்லதில்ல. அதே அனலாகிய ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வந்து இதுக்கு எனக்கு காரியம் செஞ்சா தானே நன்மையோ, தீமையோ வரப்போது. அ அதனால நான் காரியமே செய்யாம இருக்கேன் அப்படின்னு சொன்னா, செய்ய வேண்டிய காரியம் செய்யாமல் போனதுக்கான பாவம் வரும்ல. ம். நீங்க சரியான உணவு சாப்பிடாமல் இருந்தால் வரவேண்டிய உடல் உபாதை வரும் என்பது போல, நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் இருந்தால் வரவேண்டிய பாவம் வரும். புரியுதா? இன்னொரு அனாலஜி சொல்றேன். இப்ப நீங்கள் வந்து ஒரு மருத்துவர். டாக்டர். டாக்டரோட கடமை என்ன? நான் வந்து இப்போது அ எ எ என்னோட கிளினிக்குக்கு வர ஒரு அ ஆக்சிடென்ட் பேஷண்டா இருக்கட்டும், யாரோ அப்டின்னா, அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்றது தான் அவங்க கடமை. அத விட்டுட்டு நான் ஒண்ணுமே பண்ணல அப்டின்னு சொன்னாங்கன்னா, அது நன்மையா? தீமையா? அவர்களுக்கு பாவத்தை கொடுக்குமா? நல்லதை கொடுக்குமா? செய்திருந்தால் தான் அவர்களுக்கு வந்து நன்மையே தவிர, அவர்கள் பாவம் இல்லாமல் இருப்பார்களே தவிர, அங்க போய் நான் அகர்மாவா இருக்க முடியுமா? கர்மா செய்யாம நான் அகர்மாவா இருப்பேன். நோ ஆக்ஷன். அப்படின்னு இருக்க முடியுமா? ஆக்ஷன் பண்ண வேண்டிய இடத்துல நோ ஆக்ஷன்னு சொல்ல முடியுமா? தவறு. இல்லையா? அதுபோல தான் அதாவது விதிக்கப்பட்ட கடமையிலிருந்து விலகி நிக்கிறது துறவு கிடையாது. இது தவறான புரிதல். அதுதான் இங்க அர்ஜுனன் செய்றான். ஏன் இது இங்க கிருஷ்ணர் சொல்லணும் அப்படின்னா, அர்ஜுனன் வந்து நான் இத பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்படி இருந்தா நான் துறவு. நான் வந்து ஒரு துறவியா இருந்துட்டு போயிடுறேன். நான் வந்து காட்டுக்கு போறேன்.
நான் துறவு மேற்கொள்வதே நல்லது. நான் சந்நியாசம் போறேன்னு சொல்றான். ஆனா, அவனுடைய ஆசிரமம் இப்போது என்ன? வர்ணாசிரம தர்மத்தில் அவன் கிரகஸ்தனாக இருக்கிறான், சத்திரியனாக இருக்கிறான், மன்னனாக இருக்கிறான். அப்ப அவன் வந்து போட்டி போரி புரிந்துதான் ஆக வேண்டும். அதை விட்டுட்டு நான் துறவு போறேன் அப்படின்னு சொல்றது பாவத்தை விளைவிக்கும். அவன் மக்களுக்கு கேடை விளைவிக்கும். இல்லையா? சோ அதான் அதனால் நீ விதிக்கப்பட்ட கடமையை செய்யாமல் இருப்பதால் உனக்கு விளைவு வராது என்று அர்த்தம் இல்லை. விளைவு வரும். அதனால் என்ன நடக்குமோ அந்த ரிசல்ட்ட நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது உனக்கு பக்குவத்தை தராதுன்னா, நீ அங்க போய் நீ தியானம் இருப்ப அப்படின்னா, உனக்கு தியானம் எல்லாம் சித்திக்காது. ஏன் சொல்லுங்க? இப்ப பாருங்க, எத வச்சு சொல்றேன்னா, இப்ப இந்த நம்ம சமைக்கிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கல்ல, அதுல வந்து நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தா, பசிய நீங்க ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அதுக்கு நீங்க ஒரு குறுக்கு வழியில எதையாவது ஒண்ணு சாப்பிட்டுருவீங்க. அதுபோல தான் இந்த துறவி, நான் துறவி அப்படின்னு சொல்லி எதையுமே நீ வந்து துறக்கல. மனதளவில் புலனடக்கமே இல்லை. ஆனாலும் அதனால தான் இந்த போலி சாமியார்கள் வருவது, புலனடக்கம் இல்லாமல் சாமியார் என்ற போர்வைக்கு போகும்போது, அவர்களுக்கு என்ன ஆகி விடுகிறது, தன் புலனை அடக்க முடியாமல் இந்த பெண்கள் தொடர்பு, அப்புறம் பல பல கேடுகள்ல அவங்க ஈடுபட்டதாக நம்ம பார்க்கிறோம். எப்படி? துறவிகள்ங்கிற போர்வையில அப்படின்னா, அவர்களுடைய புலனை அவர்களால் அடக்க முடியவில்லை. பக்குவம் இல்லாத துறவு. ம். துறவு அங்கு வந்து பக்குவம் இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப தவறுகள், அந்த விளைவுகள் வரதான் செய்கிறது. அங்க பசிங்கிறது வந்து கண்டத சாப்பிட்டுறது மாதிரி, அவர்களுடைய புலன்கள் எழுந்து நிற்கிறது. அவை அடங்க மறுக்கிறது. அதனால தவறு செய்து விடுகிறது. துறவு மனப்பான்மை இல்லாம போகிறது. இதான் அது ஒண்ணு. திடீரென்று சந்நியாசம் போகிறது. இன்னொரு பிரச்சனை இதுல என்னன்னா, இப்ப இருக்கிற ஒருத்தவங்களே அங்க துறவறமே இருக்க முடியாது. அவங்க புலன்களை கட்டுப்படுத்த முடியாது. அது ஒண்ணு. அதையும் மீறி அவங்க துறவறம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அவர்களை சார்ந்து இருந்தவர்கள் அந்த சமுதாயத்துக்கு பாரமாகி விடுவார்கள். அதான் விதிக்கப்பட்ட கடமையில் நீங்கள் காக்க வேண்டிய உங்கள் குடும்பம் மற்றவருக்கு பாரமாக நின்றுவிடும். இல்லையா? அந்த தகப்பன் போயிட்டா என்ன ஆகும்? அந்த அம்மா, குழந்தை அவங்க எல்லாரும் என்ன பண்ண வேண்டியிருக்கும்? அவங்களோட அண்ணனுக்கோ, அம்மா வீட்டுக்கோ போய் இருக்கணும். அப்படிங்கிற மாரி ஆயிடுமே. யாரை நீங்கள் காப்பாற்ற வேண்டுமோ, அங்கு நீங்கள் கடமை செய்ய வேண்டுமோ, அதை துறந்துவிட்டு இப்ப அர்ஜுனன பொறுத்தவரைக்கும் அவன் போரிடணும். போரிடலன்னா என்ன ஆகும்? அவர் தவறானவர்கள் கையில இந்த நாடு போய் சேர்ந்து விடும். அந்த நாட்டு மக்கள் மற்றவர்களுக்கு பாரமாகி விடுவார்கள். இவங்களுக்கும் கஷ்டம். அவங்க வந்து சரியாக இவர்களை நடத்துவார்கள் என்று சொல்ல முடியாது. இந்த குடும்பத்தை விட்டு போனவன் இருக்கான்ல, இந்த குடும்பம் தவிக்கும். அவர்களுக்கு பாரமாக இவர்கள் போய் நிற்பார்கள். அவங்களும் ஒரு குடும்பத்துக்கு சம்பாதிச்சு குடுக்கறதுக்கே அவங்களுக்கு போதுமா இருக்கும். அது போக இன்னொரு குடும்பத்தையும் அவர்கள் தாங்கணும்னா அவர்களாலயும் முடியாது. இந்த குடும்பமும் கஷ்டப்படும், அந்த குடும்பமும் கஷ்டப்படும். இது சமூகத்திற்கு ஒரு ம் சமநிலை அற்ற தன்மையை ஏற்படுத்திவிடும். இந்த குடும்பம் அந்த குடும்பத்துக்கு பாரமாகிவிடும். சமூகத்திற்கு இது பாரமாகிவிடும் அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொன்று செயலற்ற நிலை அப்படியே இருக்கலாம். ஆனா, உடல்ல நீ செயலற்று இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது தவறான முடிவு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியணும். அடுத்தது செயலற்ற நிலைங்கிறது ஆன்மாவுக்கு இல்ல. உடலை இயக்கிக் கொண்டே தான் இருக்க வேண்டும். ஆன்மா உட்கார்ந்திருக்கேன். அப்ப அது லப் டப் லப் டப்ன்னு இயங்குது. இது என்ன இறந்து போச்சா உடல்? சடலமா? காரியமே இல்லாமல் இருக்கா? இல்ல. நாம் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் சத்து. இது வந்து சத்து அப்படிங்கிற ஒரு உயிர்த்தன்மை. இந்த உயிர்த்தன்மையாகிய ஆன்மா நம் உடலுக்குள் இருக்கும்போது, உடல் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. நமக்கு வேண்டுமோ, வேண்டாமோ உடல் இயங்கும். இல்லையா? அந்த உடல் இயங்கும் பொழுது பசி இருக்கும். பசிக்கு உணவு உள்ள வேண்டும். அந்த உணவு செரிக்க உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அதற்கு மூளையை வளர்க்க வேண்டும். எல்லாத்துக்குமே பயிற்சி வேண்டும். அப்ப உடலை இயக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். உடல் முக்குணங்களுக்கு ஆட்படும். அ எப்ப வந்து இப்படி வேணுங்கும், அப்படி வேணுங்கும். உடலுக்கு உண்டான அந்த சைக்கிள் இருந்துட்டே தான் இருக்கும். அதுபோல சாஸ்திரங்களில் கூறப்பட்ட கடமைகளை செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அப்படின்னு சொல்றார். அப்பதான் ஆன்மா தூய்மைப்படும். இந்த இந்த உடலுக்கு வந்து ஆன்மாவை தொட்டு கடமை இருக்கு. நம்ம வந்து உடலுக்கு கடமை இருக்கு. உடலுக்கு கடமைன்னா, நம்மளுடைய பல ரோல்ல நம்ம இருக்கோம். தாயாக, தந்தையாக, மகளாக, மகனாக, மருமகளாக, மாப்பிள்ளையாகன்னு பல கடமைகள் இருக்கு. அந்தந்த கடமைகளுக்கு தகுந்தத நாம செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு கடமை இருக்கு. செல்ஃப்
அந்த ஆன்மாவுக்குன்னு ஒரு கடமை இருக்கு. அதை மறந்த நிலையில் தான் பலரும் இருக்கிறோம். அந்த ஆன்மாவுக்கான கடமை என்ன அப்படின்னா, அந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொண்டே வர வேண்டும். அப்படின்னா என்ன? அதோட கர்மாவை நாம் போக்க வேண்டும். அது ஒரு கர்மா மூட்டையோட வந்திருக்கு. அந்த மூட்டையெல்லாம் கழிச்சு அத க க அ சுத்தம் பண்ணணும். இல்லையா? நம்ம வீடே வந்து அப்பப்ப சுத்தம் பண்ணா தானே கெட்டது வெளியேறுது. அ அப்படி இல்லன்னா நம்ம வந்து கடையில வாங்கிட்டு வர்றோம். பிளாஸ்டிக் ஷீட்டு, பிளாஸ்டிக் பேப்பர். ஏதோ வச்சு குடுக்குறான், வச்சு குடுக்குறான் அப்படின்னா, வச்சு குடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு அதுக்கு ரொம்ப ஒரு பைலப் ஆயிடும். அத ஒரு நாள் எடுத்து தூக்கி போட்டா தானே! ம். அதுபோல இந்த ஆன்மாவுக்கு வந்து கர்மாங்கிற மூட்டை அப்படியே பெருசா இருக்கு நம்ம பின்னாடி. அதை சரி பண்ண வேண்டும். அந்த ஆன்மா தான் அதுக்கு களங்கம் போல. ஆன்மாவுக்கு இந்த கர்மா தான் களங்கம். ஆனா ஆன்மா உண்மையில் தூய்மையானது. இது அப்படியே ஒரு பெரிய கவர் பண்ணியிருக்கு இந்த கர்மா. போய் ஆன்மாவை சுற்றி. ஏன் அப்டின்னா, இந்த உடல் சம்பந்தமாக இருப்பதனால், அதுக்கு உடல்ல வந்து இன்னும் கர்மா செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. கர்மாவ கழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எதுல? இந்த உயிர் அ அ இந்த பிறப்புல. அதை வந்து இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்துவது தான் நம்முடைய கடமை. அத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் ந நடப்பதெல்லாம் நமக்கு வந்து நன்மையேன்னு நினைத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டே போக வேண்டும். புலன்களை கட்டுப்படுத்தி தியானம் செய்வதாக கூறிக்கொண்டு, உள்ளே புலனின்ப பொருட்களில் மனதை அலைய விடுபவன் போலி சாமியார்ன்னு பார்க்கிறோம் இல்லையா? அதான் நான் வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டேன். நான் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்ல. அ அப்படி புலன்களை கட்டுப்படுத்தியதாக சொல்லிக்கொண்டு தியானம் இருக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. புலன் ஏன்னா புலன்களுக்கு செயலின்மை என்பதே இல்லை. செயல் ஆற்றிக்கொண்டே தான் இருக்கும். எப்படி வந்து நம்மளுடைய உடல் அ ம செயலாற்றிக் கொண்டே தான் இருக்கும். அது வந்து கண்ணுங்கிறது சிமிட்டணும். அ ஒ அ பசிங்கிறது இருக்கும். மூச்சுங்கிறது விடணும். அதுக்கான செயல் இல்ல அப்படின்றதுனால சடலமாவா இருக்க முடியும்? எல்லாம் ஆகுதுல்ல. அதுபோல புலன்கள் இது இந்த முக்குணங்களுக்கு இது ஆட்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஒரு நேரத்துல வந்து தூங்கணும்னு சொல்லும். ஒரு நேரத்துல காரியம் செய்யும். ஒரு நேரத்துல வந்து தியானம் செய்யும். எல்லாமே இந்த மனதுக்கு இருக்கு. முக்குணங்களுக்கு ஆட்படும். அப்ப இந்த புலன்களுக்கு செயலின்மையே கிடையாது. நான் தான் சொன்னேன்ல, ஒரு பசியோடு இருக்கிற ஒரு குழந்தை போல. இதுக்கு வந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதாவது தீனி போட்டுட்டே இருக்கணும் புலன்களுக்கு. ஏதாவது கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அப்படி புலன்களுக்கு செயலின்மை என்பதே இல்ல. நான் செயலாற்றாமல் இருப்பேன்னு சொல்ல முடியாது. புலன்கள் கேட்டுக்கொண்டே தான் இருக்கணும். அதுக்காக புலன்களை கர்ம யோகத்தில் ஈடுபடுத்துபவன், அதாவது பலன் நோக்கம் இல்லாத கர்மம். கர்ம யோகமாக இருக்கணும். நீ கர்மம் செய்யத்தான் வேண்டும். கர்மத்துல ஈடுபட்டு கொண்டே இருக்கணும். அந்த கர்மம் யோகமாக இருக்க வேண்டும். வெறும் கர்மமாக செய்து கொண்டிருந்தால் அது சரியல்ல. யோகம் என்பது ஆன்மீகமயமானது. அதாவது நம்முடைய சுயநலனுக்காக மட்டும் செய்யாமல் பகவத் அ ந கைங்கரியமாக செய்யும் பொழுது கர்மமே கர்ம யோகமாகிவிடும். அ புத்தி யோகமாவது, ஞானம் ஞான யோகமாவது எல்லாமே வந்து பகவான் பகவானுக்காக செய்யும் பொழுது அது யோகமாகிறது. இப்ப இந்த கர்ம யோகத்தில் புலன்களை ஈடுபடுத்துபவன் நேர்மையானவன், உயர்ந்தவன் அப்படிங்கிறார். புலன்களை வந்து பகவான் செயல்களில் ஈடுபடுத்தும்போது, அவ சின்ன சின்ன தீனி போடுறது இல்ல அது. பெரிய டேஸ்ட் குடுக்கறது. ஒரு ஹையர் டேஸ்ட் நம்ம சொல்றோம்ல, நீங்க இங்க டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, வேற எங்கேயுமே சாப்பிட மாட்டீங்க. அப்படின்லாம் நம்ம சொல்றோம். ஏன்னா, அது ஒரு ஹையர் டேஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம்னா, அது வந்து ஒரு மட்டமா இருக்கிறத வந்து நம்ம சாப்பிட மாட்டோம். அது வந்து நம்மளுக்கு பிடிக்காம போயிடும். அதே போல இந்த புலன்களுக்கும் நாம் வந்து பகவன் விஷயம் என்கிற விஷயங்களை கொடுக்கும் பொழுது, கண்களாலும் சரி, காதுகளாலும் சரி, கேட்கக்கூடிய விஷயமாக கொடுத்து விடும் பொழுது, அல்பமான விஷயங்கள் இருக்கு பாருங்களேன். இந்த சினிமா பார்க்கறது, சீரியல் பார்க்கறது, அதெல்லாம் தோணாது. ஐயய்யோ! இன்னும் 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 அதுல பகவத்கீதையில என்ன சொன்னாங்க? பாகவதத்துல என்ன சொன்னாங்க? ம் அந்த அ ம அ திருப்பாவை விளக்கம் சொல்றதா சொன்னாங்களே! அதெல்லாம் நம்ம கேட்கணும். அப்படின்னு நம்மளுக்கு வந்து அப்புறம் நாராயணியம் அங்க அதோட விளக்கம் அங்க இருந்ததே. அவற்றை கேட்போம். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்போம். பாதுகா சகஸ்ரம் சொன்னாங்களே, சம்ஹிதை சொன்னாங்களே, கீதோ கோபி கீதம் படிக்கிறதா சொன்னாங்களே, அப்படின்னு பல பகவத் விஷயங்களுக்கு நம்ம நாட்டம் போகும். எதை கொடுக்கிறோமோ அதுக்கே தான் நாடும் நம்முடைய மனது. இந்த பலன் நோக்கமில்லாத கர்மம்.
பலனில் ஆசை கொள்ளாத கர்மம் கர்மயோகம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து அடுத்ததுல அகர்மா பத்தி சொல்ல போறார். அகர்மா கர்மம் இல்லாத நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா, செயலின்மையை விட, செயலின்மை அப்படிங்கிறது செயலாற்றாமல் இருக்கிறது. நோ கர்மா. அகர்மா அதை விட விதிக்கப்பட்ட கடமையை செய்வது சிறந்தது. அகர்மாவா இருக்காத அப்படின்னு சொல்றார். கடமை செய்யாமல் இருக்காதே, அதை விட நீ விதிக்கப்பட்ட கடமையை செய்வது நல்லது, அதை செய் அப்படிங்கிறார். செயலின்மை அப்படி நீ இனர்ஷியா அப்படின்னு சொல்றாங்க, நான் ஒண்ணுமே செய்யாம இருப்பேன்னா உன் உடலை கூட நீ பாதுகாக்க முடியாது. உடல் கூட நலிந்து மெலிந்து நீ இறந்து போவாய். உடலை கூட உன்னால் பாதுகாக்க முடியாது. விதிக்கப்பட்ட கடமையை செய். அட்லீஸ்ட் உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவாவது நீ கடமை செய்தே ஆக வேண்டும். உடலை கூட உன்னால் பாதுகாக்க முடியாது செயலின்மையாக இருந்தால் அப்படின்னு சொல்றார். செயலின்மையை வந்து நீ துறவு என்று நினைத்து விடாதே, அது துறவு அல்ல அப்படின்னு சொல்றார். துறவுங்கிறது ஆக்சுவலா என்ன அப்படின்னா, அந்த பலனில் பற்றுக்கொள்வது, பெயர் புகழ் அதுல எல்லாம் பற்றுக்கொள்வது, அதை விடுவதுதான் துறவு. எனக்குன்னு ஒரு பெருமை நான் செய்தேன், அகங்காரம் மமகாரத்திலிருந்து துறவு, அதுதான் உண்மையான துறவு. அவற்றை விடுவது, அவற்றில் கொள்கிற பற்றை விடுவதுதான் உண்மையான துறவு. சோ செயலின்மை துறவு கிடையாது. நான் செய்யாம இருந்தேன் அப்படின்னு சொல்றதா துறவு? நான் ஒண்ணுமே செய்யலப்பா அப்படின்னா, நீங்க வந்து இப்ப பாருங்க, வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போறாங்க. வீட்டுக்கு வந்தா யார் முதல்ல வராங்களோ அவங்க வந்து கொஞ்சம் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸை ஹீட் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு நான் ஒண்ணுமே பண்ணலப்பா அப்படின்னு சொன்னா, நீ பண்ணணும்ல. சீக்கிரம் வந்தவங்க என்ன இருக்கோ அதை கொஞ்சம் சூடு ஏடு பண்ணி ரெடியா வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? செய்யல அப்படின்னு சொல்றது பெருமையா? இல்ல. செயலின்மை அது துறவா? அது அது வந்து முட்டாள்தனம். அந்த மாதிரி சொல்றது. அதான் செயலின்மை என்பது துறவு அல்ல. விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்து படிப்படியாக துறவை அடைய வேண்டும். இந்த விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதுதான் நம்மை வந்து துறவுக்கு கொண்டு போகும். விதிக்கப்பட்ட கடமைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அது நான் செய்தேன், நானா கொண்டு செஞ்சேன் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருப்பதுதான் துறவு. செயலே செய்யாமல் இருப்பதை விட செய்துவிட்டு அது என்ன இருக்கு அதுல, நான் வந்து செய்தேன் என்று சொல்வதில் என்ன இருக்கு? அது நான் தானே செய்ய வேண்டும். இருவருக்கும் தானே அது நன்மை. நான் வந்ததுக்கு அப்புறம் இது பண்ணி வச்சா உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது, நம்ம செய்யறதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்முடைய கடமைகளை பிரித்து கொண்டு நாம் செய்வது, அதுதான் துறவு. அந்த நான் செய்தேன் அப்படின்ற பற்று வச்சுக்கிறோம் பாத்தீங்களா, அந்த பற்றை துறந்து விடுவது, அதுதான் துறவு அப்படிங்கிறது. அப்புறம் யஜ்ஞார்த்த அப்படின்னா விஷ்ணுவுக்கு அர்ப்பணமாக செய்யப்படும் செயல்கள் மட்டுமே பந்தத்திலிருந்து விடுவிக்கும். சோ இப்படி இந்த பற்றில இருந்து நம்மை அந்த பந்தத்திலிருந்து எப்போது விடுபடலாம்? உனக்காக செய்தேன் எனக்காக செய்தேன்லாம் கூட வேண்டாம். பகவானுக்காக செய்தேன் என்று பார்க்கும் பொழுது அது வந்து நம்மை பந்தத்திலிருந்து விடுவிக்கும். அந்த பந்தம்ங்கிறது தான் இந்த மூட்டை, கர்மா மூட்டை. அதுல இருந்து நம்மளுக்கு இன்னும் சேர்க்க, நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியாது, ஞானம் இல்லப்பா, அதனால நம்ம நிறைய சேர்த்துக்கிட்டு வந்துட்டோம். இன்னும் இப்போ நம்மளுக்கு தெரிய வருது, ஆன்ம ஞானம் தெரியுது, ஞான யோகம் இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அப்ப புத்தியை பயன்படுத்தி திரும்பவும் ஏன் அதுல சேர்க்கணும்? இன்னும் பெரிய மூட்டையா ஏன் ஆக்கணும்? புதுசு புதுசா இன்னும் சேர்க்க வேண்டாம். அப்ப அந்த பந்தத்திலிருந்து விடுபடணும். இன்னும் இந்த மூட்டைக்கு வந்து பாரமாக்க வேண்டாம் அப்படின்னா, பகவானுக்கு அர்ப்பணமாக காரியங்களை செய்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்றார். மற்ற காரியங்கள் பகவானுக்கு அர்ப்பணமாக செய்யப்படாத காரியம் இருக்கு பாத்தீங்களா, நான் என்னுடைய நன்மைக்காக எனக்கு பிடிக்கும் என்பதற்காக நான் செய்தேன் அப்படின்னு பண்றதெல்லாம் உலகத்தோடு நம்மை பந்தப்படுத்தும். எப்படி அப்படின்னா, ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வாங்கினா என்ன பண்ணும்? அதை நம்ம மெயின்டைன் பண்றதுக்காக செலவழிக்க வேண்டியிருக்கும். அதுக்காக நம்முடைய இறகுகளை வெட்டி உட்கார்ந்துட்டு அதை பாதுகாத்துக்க வேண்டியிருக்கும். எல்லாம் இருக்குல்ல. ஒண்ணு வாங்கிட்டோம்னா அதை மெயின்டைன் பண்ணணும், அதை பாதுகாக்கணும். ஒரு ஜுவல்லரியா இருக்கலாம், வீடா இருக்கலாம், காரா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அதனால பயன் இருக்கலாம். ஆனா அதை பாதுகாப்பதற்கும் நாம் செலவிட வேண்டியிருக்கும். நேரத்தையும் நம்முடைய ஆற்றலையும் அதுக்கு செலவிட வேண்டியிருக்கும் இல்லையா? அதான் சொல்றாங்க, உலகத்தோடு நம்மை பந்தப்படுத்தும் அப்படின்னு. மற்ற செயல்கள், ஆனால் பகவானுக்கு அர்ப்பணமாக செய்யப்படும் செயல்கள் நம்மை விடுவிக்கும்.
அப்படின்னு சொல்ல. சோ எனவே விஷ்ணுவுக்கு அர்ப்பணமாக விதிக்கப்பட்ட கடமைகளை கூட பகவானுக்கு அர்ப்பணமாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். So, அடுத்தது எக்ஸ்கியூஸ் மீ மீனா, ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நீங்க சொன்ன பாசுரமோட மீனிங்கே இதுதான் இல்லையா? ம், பியூட்டிஃபுல் மெசேஜ். ம். கோதை வந்து சொல்றது வந்து இதுதானே சொல்றாங்க. இன்னைக்கு ம். இன்னியோட எக்ஸ்பிளனேஷன்ல ஆமா, இது இல்லையா? ஆமா. எல்லாத்தையுமே விடுங்க. பாலர் உண்ணாதீங்க, தயிர் ஆமா, உண்ணாதீங்க, ஆமா, வெண்ணெய் ஆமா, உண்ணாதீங்க. ஆமா. நெய் சோ உண்ணும், சோ பால் உண்ணும், நாட்காலே நீராடி. ஆமா. ஓகே மீனா. ம். தேங்க் யூ சோ ஆ. மச். சோ இந்த உண்மையான அகர்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அப்ப நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அகர்மாவாக பகவானுக்கு அர்ப்பணமாக செய்யணும். அதை எப்படி செய்வது? அப்படின்றத அடுத்து இன்னும் விளக்குறார். அப்படியே விடல. பிராக்டிகலா அடுத்த லெவலுக்கு வர்றார். அப்ப என்ன சொல்றாருன்னா, நிஷ்காம கர்மயோகம் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன? காமம்னா ஆசை. நிஷ்காமம்னா ஆ அ காமத்தில் ஆசை இல்லாத கர்மம். அதான் நிஷ்காம கர்மயோகம். காரியத்த கர்மயோகமா செய்யணும். ஆனா, அதுல வந்து இந்த அந்த கர்மாவுல காமம் வைக்கக்கூடாது. நிஷ்காமமா இருக்கணும். ம். சகாம கர்மயோகம்னு இன்னொன்னு இருக்கு. அது வந்து அந்த பலன்ல காமம் வச்சு, ஆசை வச்சு செய்யக்கூடிய கர்மம். நிஷ்காமம்னா என்னன்னா, அந்த அந்த பலனில் ஆசை இல்லாமல் செய்யக்கூடிய கர்மம். அப்படின்னு தான் சொல்றார். அம் தேவர்கள் மனிதர்கள வந்து பகவான் படைக்கிறார். பிரஜாபதிய படைக்கிறார். ம் அவற்றை படைத்து என்ன சொல்றார்ன்னா, யாகங்கள் செய்து புக்தி முக்தி பெறுங்கள் அப்படின்னு சொல்லி படைக்கிறார். இது பகவான் எப்படி இந்த நிஷ்காம கர்மயோகம் எப்படி ஒரு சைக்கிளா வருது அப்படிங்கிறத அடுத்து சொல்றாங்க. 10வது அத்தியாயத்திலேருந்து 10வது ஸ்லோகத்திலேருந்து. எப்படின்னா, யாகங்கள்ல மகிழ்ச்சி அடையும் தேவர்கள். இப்ப வந்து தேவர்கள், மனிதர்கள் அனைவரையுமே பகவான் படைக்கிறார். தேவர்கள் யாரு? அவங்க தான் வந்து இந்திரன், சந்திரன் முதலானவர்கள் நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள். அவர்கள் அருளால தான் நம்மளுக்கு மழை வருகிறது, காற்று வருகிறது. அ மழை இந்திரனால், அந்த வருண தேவனால் மழை வருகிறது அப்படின்றலாம். நம்மளுக்கு ரிசோர்ஸா அந்த தேவர்கள் இருக்காங்க. அவர்கள் வந்து இந்த பிரகிருத்தியிலிருந்து உற்பத்தி ஆகிற அனைத்திற்குமே அவர்கள் தான் அதிபதியாக இருக்கிறார்கள். அதை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. அதற்கு வந்து பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்கிற பகவான் அவர்களுக்கு மினிஸ்டர் மாதிரி எல்லா அதிகாரமும் கொடுத்திருக்கார். அவர்கள் பிரஜைகளாகிய நமக்கு அனைத்தையும் கொடுக்கிறார்கள். இப்படி வருது. இதுல என்னன்னா, இந்த மனிதர்கள் அவங்களுக்கு உள்ளதும் சிலத பண்ணணும். அந்த அந்த கடமைகள். அதாவது இது எப்படின்னா, சகாம கர்மயோகம்ங்கிறது. கர்மமே பலனை எதிர்பார்த்து செய்வது. எப்படி? அது எனது பலனை எதிர்பார்த்து செய்றதா? அப்படின்னா, அது என்ன அப்படின்னா, நம்முடைய குழந்தை பிறந்தவுடன் புண்ணியாவச்சனம் செய்வது. அப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லயும் சம்ஸ்காரங்கள் அப்படின்னு சொல்ற இந்த ரிச்சுவல்ஸ் இருக்கு. சாஸ்திரங்களால் விதிக்கப்பட்ட கடமைகள் இருக்கு. அதுதான் வந்து சகாம கர்மயோகம். அதை செய்யணும். அந்தந்த நிலையில திருமணம் அப்படிங்கும் போதே அதுக்கும் வந்து சில கர்மங்கள் இருக்கு. அவற்றை வந்து நம்ம செய்யணும். அதான் சகாம கர்மயோகம். ஒரு பலனை எதிர்பார்த்து ஒவ்வொரு நிலையிலும் நாம் செய்வது. அப்ப அந்த யாகங்கள் செய்கிறோம். அந்த யாகங்கள் செய்து தேவர்களை மகிழ்ச்சி படுத்துகிறோம். இதெல்லாம் வேதங்கள்ல சொல்லியிருக்கு. வேதங்கள்ல வந்து இதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி யஜ்ஞங்கள் செஞ்சா மழை வரும். இந்த மாதிரி யஜ்ஞங்கள் செய்தா இன்னென்னது வரும் அப்படின்லாம் இருக்கு. இந்த தேவர்கள் மகிழ்ச்சி அடையும்போது அவர்கள் தங்களுடைய க சோர்ஸ வந்து ரொம்ப அழகாக தந்து மக்களை மகிழ்விப்பர். அப்படி தேவர்கள் மக்கள் ஒத்துழைப்பு இருக்கும் பொழுது நல்ல வாழ்வு கிடைக்கும். ஆகார சுத்தி, சத்வ சுத்தி, துருவா ஸ்மிருதி, சர்வ கீர்த்தி, விப்ரமோக்ஷ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஆகாரம் அவங்க கொடுக்கறாங்க. அந்த ஆகார சுத்தியாகும் பொழுது சத்வ சுத்தி, நம்மளோட சத்துவ குணமானது சுத்திகரிக்கப்படுகிறது. அதனால வந்து துருவா ஸ்மிருதி, பகவானை நினைக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு வருகிறது. அதனால அனைத்தும் கீர்த்திகரமாக இருக்கிறது. பகவத் சிந்தனையோடு நம்ம காரியம் செய்யும் பொழுது பகவானை ஸ்மிருதியில் வைத்துக்கொண்டு, ஸ்மிருதினா ஞாபகம், ஞாபகத்துல வச்சுக்கொண்டு நம்ம எல்லாம் செய்யும்போது சர்வ கீர்த்தி எல்லாமே கீர்த்திகரமா இருக்கு, நல்லதா இருக்கு. அப்ப விப்ர மோக்ஷ
மோட்சமும் நமக்கு கிடைக்குது இறுதியாக. இதுதான் வந்து சைக்கிள். அப்ப செயலாற்றுவது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த யக்ஞ சைக்கிள் அப்படிங்கறது பாக்குறோம். அடுத்தது வந்து கர்மா, அகர்மா, விகர்மா. இதுதான் 3 கர்மால. கர்மா அப்படின்றதே வந்து நிறைய அர்த்தம் இருக்கு. கர்மா அப்படின்னா காரியம் செய்யறது ஒண்ணு. காரியம். கர்மா அப்படின்னா காரியம்ன்றது ஒரு அர்த்தம். அப்புறம் கர்மா அப்படின்னா இது என்னோட கர்மா அப்படின்னா நான் வாங்கி வந்த மூட்டைன்னு சொல்றோம்ல, இது என்னோட விதின்னு சொல்றோம்ல, அந்த கர்மா. அப்புறம் வந்து கர்மா அப்படிங்கிறதுக்கு வந்து அகர்மா, விகர்மான்னு 2 விஷயங்கள் இருக்கு. அகர்மானா என்னன்னா கர்மா இல்லாமல் இருப்பதுன்னு ஒரு மீனிங். ம். அதாவது எனக்கு வந்து அதனால ஒரு விளைவு இல்ல. பாவம் இல்ல. பாவம்னு ஒண்ணு வச்சுக்கிறோம்ல. பாவ விளைவுகள் அப்படின்றது. அந்த பாவம் இல்லாமல் இருப்பது ஒரு அகர்மாங்கிறது. இன்னொன்னு வந்து செயல் இல்லாமல் காரியம்னு மீனிங் எடுத்துக்கிட்டோம்னா, அகர்மாக்கு என்ன அர்த்தமாகும்? காரியம் செய்றேன், காரியம் செய்யாமல் இருக்கேன். கர்மாங்கிறது காரியம் செய்வது. அகர்மாங்கிறது காரியம் செய்யாமல் இருப்பது. செயலின்மை அப்படிங்கிறது. அதே போல கர்மாக்கு வந்து மீனிங் பாவம்னு எடுத்துக்கிறோம். என் பாவம் தான் என்ன படுத்துது. என் கர்மா தான் என்ன படுத்துதுன்னு சொல்றோம். கர்மா, அகர்மானா பாவம் இல்லாமல் இருப்பது. காரியம் செய்து அது நமக்கு பாவம் கொடுக்காமல் இருக்கும்னா அது அகர்மா. அடுத்தது இன்னொரு டேர்ம் நம்ம புரிஞ்சுக்கணும். விகர்மா. விகர்மானா என்னன்னா ஃபர்பிடன் ஆக்ட். செய்யக்கூடாத கர்மா. அதுதான் விகர்மா. சரியா? அத செய்யவே கூடாது. அந்த விகர்மா பக்கமே போகக்கூடாது. அகர்மாவா இருந்தா கூட தப்பில்ல. விகர்மாவா இருக்கக்கூடாது. அகர்மானா என்ன? செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் இருப்பது. விகர்மானா என்னன்னா கூடாத காரியத்தை போய் செய்து விடுவது. அதாவது போய் திருடுறேன், பொய் சொல்றேன், அடுத்தவங்களுக்கு வந்து கெட்டு போகணும்னு நான் ஏதாவது பண்றேன் அப்படின்றது விகர்மா. ஃபர்பிடன் ஆக்ட். வாட் இஸ் ஃபர்பிடன் பை த சாஸ்திரா. அத செய்யக்கூடாது. அதான் விகர்மா. செய்து. அப்புறம் தான் நிஷ்காம கர்மயோகம், சகாம கர்மயோகம்னு 2 வார்த்தைகளும் நம்ம பார்த்தோம். நிஷ்காம கர்மயோகம்னா கர்மயோகத்திலேயே ஆசை கொள்ளாமல் காரியம் செய்வது நிஷ்காம கர்மயோகம். விளைவில் விருப்பம் கொண்டு செய்வதுங்கிறது சகாமம் கர்மயோகம். ஏன்னா அது வந்து நம்ம பண்ற யாக யஜ்ஞங்கள் நம்ம செய்யறோம், மழை வரணும், தானியங்கள் நல்லா வரணும் அப்படின்லாம் நினைச்சு நம்ம செய்கிற பிரார்த்தனைகள், யஜ்ஞங்கள் சகாம கர்மயோகம். அப்ப இப்படியாக யாகங்களில் திருப்தி அடையும் தேவர்கள் மக்களுக்கு அனைத்தும் அளிக்கின்றனர். அவற்றை அவர்களுக்கு படைக்காமல் அனுபவிப்பவன் திருடன்கிறார். அவர்களாலதான் நமக்கு கிடைக்கிறது. அவர்களுக்கு திரும்ப நம்ம படைக்கணுமா? அப்பதான் அந்த சைக்கிள் முடியுமா? இதான் வந்து யக்ஞ சைக்கிள். சரியா? இந்த யக்ஞ சைக்கிள்ல திரும்பவும் நம்ம தான் அனுபவிக்கணும். அத அவங்களுக்கு கொடுத்து முடிக்க கூடாது. முடிச்சுட்டு அவங்களுக்கு நம்மளுக்கு வராதுன்னு இல்ல. அவர்களுக்கு கொடுத்து விட்டு நாம் அனுபவிக்க வேண்டும். திரும்ப நாம் அனுபவிக்கும் பொழுது திரும்ப யக்ஞம் பண்ணணும். அவர்கள் திருப்தி அடைவார்கள். நமக்கு கொடுப்பார்கள். நாம் அதை வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு நாம் அனுபவிப்போம். அப்புறம் திரும்ப அவர்களுக்கும் கொடுப்போம். அவர்கள் திருப்தி அடைவார்கள், நமக்கு கொடுப்பார்கள். நாம் அவர்களுக்கான படைத்து விட்டு நாமும் உண்போம் அப்படின்னு தான் இருக்கணுமா அந்த யக்ஞ சைக்கிள். இதுல இல்லாம அவர்களுக்கு கொடுக்காமலே போக போக இப்ப இந்த ரிசோர்ஸ் எல்லாம் சுரண்டுறதுன்னு சொல்றோம்ல, ஏன் பாவங்கள் ரொம்ப கூடி போகுது அப்படின்னா திரும்பவும் பகவானுக்கு அது அர்ப்பணமாக செய்யப்படாமல் இருக்கும் பொழுது ஒரு காரியம் வந்து கெட்டு போறது அப்படின்றது. பகவானுக்கு அர்ப்பணமாக படைக்கப்பட்ட உணவு பாவத்தை போக்கும், படைக்கப்படாத உணவு பாவம் தரும். இதுலதான் இந்த பாயிண்டையும் சொல்றார். நமக்கு வந்து ஒரு உணவு கிடைக்கிறது என்றால் பகவானுக்கு படைக்காமல் உண்டால் அது பாவம். நீ பாவத்தை உண்கிறாய்னே சொல்றார். நீங்க 13வது ஸ்லோகம் எடுத்து பார்க்கலாம். 3வது அத்தியாயத்துல இதுதான் அதனுடைய அர்த்தமே. The food that is not offered is sin அப்படின்னே சொல்றார். படைக்கப்படாத உணவு பாவம். நீ பாவத்தை உண்கிறாய் அப்படின்னு சொல்றார். அப்ப விதிக்கப்பட்ட கடமைகள் யக்ஞம் விதிக்கப்பட்ட கடமையில யக்ஞமும் வருது. அந்த யக்ஞத்தை செய்யும்போது மழை வருது. மழையினால் தானியம் வருகிறது. தானியத்தினால் ஜீவன்களின் உடல்கள் வாழ்கின்றன. அப்ப இதே போல இன்னொரு சைக்கிள் பாருங்க. கடவுளில் இருந்து வேதங்கள் வருகின்றன. அந்த வேதங்கள் விதிக்கப்பட்ட கடமைகளை சொல்கின்றன. அந்த விதிக்கப்பட்ட கடமைகள்ல தான் யக்ஞம் இருக்கு. அந்த யக்ஞத்தை செய்யறோம், மழை வருது, தானியம் வருது, ஜீவன்கள் உடல் வளர்கிறது எல்லாம். அது அப்ப நம்ம வந்து திரும்பவும் பகவானுக்கு அதை சமர்ப்பிக்க வேண்டும். அந்த யாகத்துலதான்
பகவான் வீற்றிருக்கிறார். யஜ்ஞ பதியாக பகவான் இருக்கிறார். இந்த யாகம் செய்யும்போது பகவானுக்கு அர்ப்பணமாக செய்யணும். அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் போது அதையும் பகவானுக்கு அர்ப்பணமாக செய்துவிட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிங்கறதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். யாக சக்கரத்தை கடைபிடிக்காதவன் வாழ்க்கை பயனற்றது அப்படின்னு சொல்றாரு. யாக சுழற்சி தான் தூய்மைக்கு வழி. இந்த ஆன்மாவை எப்படி தூய்மைப்படுத்துவது? இதுல இருந்து நம்ம வந்து செயலற்று போய் துறவா இருக்கிறேன் அப்படின்னா அது ஆன்மாவுக்கு கிடையாது. நீ இந்த வாழ்க்கையில இருந்து கொண்டே கர்மத்தை செய்து கொண்டே யஜ்ஞங்களையும் நீ வேதங்களையும் கடைபிடித்தபடியே கூட நீ வந்து தூய்மை அடையலாம் ஆன்மாவுக்கு. நீ துறவாக சந்நியாசியாக தான் ஆக வேண்டும் என்பது இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் இது சொல்லப்படுகிறது. இதான் வந்து இந்த சுழற்சி அப்படிங்கிறது. முழுமுதற் கடவுளிலேந்து வேதங்கள் வருது. விதிக்கப்பட்ட கடமைகளை வேதங்கள் சொல்லுது. அந்த விதிக்கப்பட்ட கடமைகளில் சிலதான் இந்த யாகங்கள். இந்த யாகங்களை செய்வதனால் மழை வருகிறது. மழையினால் தானியங்கள் வருகின்றன. தானியங்கள் மனிதனுக்கு பலனாக கிடைக்கிறது. அந்த மனிதன் அந்த தானியங்களை பகவானுக்கு அர்ப்பணம் செய்து விட வேண்டும். அதுக்கப்புறம் அவன் பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்ப திரும்ப அவன் வந்து இப்படியாக தான் இந்த சுழற்சி இருந்து வருகிறது. சோ இந்த யாக சுழற்சிக்கு இணை என்ன அப்படின்னா இது போலதான் கிருஷ்ண உணர்வு. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம பகவானுக்கு அர்ப்பணிக்கிறோம் இல்லையா? அதுதான் பகவத் சிந்தனையோடு நம்ம செய்கிறோம் என்பதுதான் கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பக்தி. பக்தியோடு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள். இதனால் தான் தூய்மையும் நமக்கு சாத்தியப்படுகிறது. பகவானை நினைத்து கொண்டே செய்யும் பொழுது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் சுத்திகரம் ஆகிறது. அதான் உடனடி தூய்மை கிடைக்கிறது. இப்படி பகவத் சிந்தனையோடு நாம் ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பொழுது யஜ்ஞம் செய்யாவிட்டால் கூட, இப்ப யாரு யஜ்ஞம் செய்யறா? செய்யறது இல்ல. ஆனாலும் நம்மளுக்கு பகவான் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். ஆனால் நம்முடைய காரியங்கள் அனைத்திலும் பகவானை நினைப்பது யஜ்ஞத்துக்கு சமம். யஜ்ஞானாம் ஜபோ யஜ்ஞம் தான்னு சொல்றார் பகவான். சோ ஒவ்வொரு காரியமும் பகவான் பெயரை சொல்லிக்கொண்டே நாம் செய்வதும் யஜ்ஞம் தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏனால் கலியுகத்துல யஜ்ஞத்தை சரிவர செய்வதற்கான அந்தணர்கள் இல்ல. யாருக்கும் வந்து அந்த பொருட்களும் இல்ல. அவ்வளவு சுத்தமா இருக்கக்கூடிய நெய்யோ மற்ற பொருட்களோ கிடைக்கல இப்ப. ஏதோ ஒரு கலப்படமாக ஏதோ கிடைக்கிறது, அதை வைத்துக்கொண்டு ஒரு யஜ்ஞம் செய்யறோம். ஆனால் மனத்தை தூய்மைப்படுத்துவதற்கு இந்த ஜபோ யஜ்ஞம் போதும் அப்படின்னு சொல்றார். யஜ்ஞங்களில் நான் ஜபமாக இருக்கிறேன்னு தான் பகவானும் சொல்லியிருக்கார். சோ அதனால இந்த யாக சுழற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் யாக சுழற்சிக்கு இணையானது என்னன்னா, அனைத்திலும் கிருஷ்ணரை நினைத்து கொண்டே இந்த யாக சுழற்சியை செய்வதும் நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தும் அப்படிங்கிறது. அப்ப கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது என்னன்னா, மனித பிறவையை தன்னுணர்வுக்காக பயன்படுத்தி, தன்னை உணர்வதற்காக இந்த மனித பிறவியை பயன்படுத்த வேண்டாம். தன்னில் மகிழ்ந்து மற்ற விஷயங்கள்ல தான் நான் மகிழ்வேன். என்னுடைய மகிழ்ச்சி எங்கேயோ உட்கார்ந்திருக்கு. 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஏதோ ஒரு குகைக்குள் ஒரு கிளி இருக்கிறது. அந்த கிளைக்குள் என்னுடைய உயிர் இருக்கிறதுன்னு சொல்ற மாதிரி யாரோ என்னவோ எனக்கு இதெல்லாம் பண்ணாதான் நான் திருப்தி அடைவேன் அப்படின்னு சொல்லாம எனக்குள்ளேயே நான் திருப்தி அடைகிறேன். ஏன்னா நம்ம ஆன்மா நமக்குள்ளதானே இருக்கு. அந்த ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது நம்ம கிட்டதான் இருக்கு, எங்கேயோ கிடையாது. அதுதான் சொல்றார். தன்னில் மகிழ்ந்து திருப்தி கொண்டு தன்னில் பூரணமாக இருப்பவர்க்கு கடமை என்பதே இல்லைங்கிறார். நீ கடமை செய்யாட்டி கூட நீ தன்னை உணர்ந்து இருக்கிறாய். என்னுடைய தன்னை உணர்தல்னா என்ன? தன்னுடைய கடமையை உணர்தல். தன்னுடைய கடமை என்ன? இந்த ஆன்மாவுக்கான கடமை என்ன? பகவத் சேவை. பகவானுக்கு அடிமையாக இருப்பது, சேவகனாக இருப்பது. அது நமக்கு சாத்தியமா? அதுக்காக வந்து நான் பகவத் கடமை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நம்ம காரியத்துல இருந்து அப்ப விலகக்கூடாது. செயலின்மையா ஆகக்கூடாது. அக்கர்மாவா ஆகக்கூடாது. நாம அப்ப அது வந்து என்னன்னா நம்ம இம்மெச்சோர் பக்தி. அது நான் வந்து பக்குவப்படாத பக்தி. அப்ப வச்சுட்டு நான் இப்ப ஒரு ரவுண்டு சரண் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் பெரிய பக்தன் ஆயிட்டேன், எனக்கு கடமையே இல்ல, நான் வந்து பித்ரு காரியங்கள் பண்ண வேண்டாம், என் குழந்தைக்கு உடைய கடமைகள் பண்ண வேண்டாம், நான் இது பண்ணா போதும்னா அது முட்டாள்தனம். நம்முடைய பக்தி அதோட அசஸ்மெண்ட் நம்ம பண்ண முடியாது. நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, நான் வந்து கீழ்நிலையில தான் இருக்கேன். நான் இப்போ ஒரு தொடக்க நிலையில தான் இருக்கேன். அதனால எனக்கு கடமைகளும் இருக்கிறதுன்னு தான் நினைச்சு நம்ம கடமைகளை செய்ய வேண்டும். ஏனால் கிருஷ்ணரே வந்து கடமைகளை செய்திருக்கிறார்.
அவர் வந்து தன்னுடைய ஆம், குழந்தைகளுக்கான கடமை, தன் மனைவிக்கான கடமை, தன் தாய் தந்தையருக்கான கடமை, தன்னுடைய குருவுக்கான கடமை அத்தனையுமே அவர் செய்திருக்கிறார். அதுபோல நாம் நினைத்துக்கொண்டு நாம கடமைப்பட்டிருக்கிறோம் என்று நம்ம கடமைகளை செய்ய வேண்டுமே தவிர அதிலிருந்து விலக முடியாது அப்படிங்கிறது. சோ தன்னில் மகிழ்ந்து திருப்தி கொண்டு தன்னில் பூரணமாக இருப்பவருக்கு கடமை இல்லை என்றாலும் அது வந்து பூரணமாக இருந்த பக்தர்களுக்கு தான். ரொம்ப பக்குவப்பட்டு அவர்கள் துறவுக்கு போவார்கள். சில நம்ம பெரிய மகான்கள்லாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு தான் அது போல. அதை நம்ம எடுத்துக்கொள்ளக் கூடாது. நமக்கு கடமைகள் உண்டு, செய்யத்தான் வேண்டும் அப்படிங்கிறது. தன்னை உணர்ந்தவனுக்கு கடமையால் அடைய வேண்டியது எதுவும் இல்லை. கடமையை செய்யாமல் இருக்கவும் இதுல பாருங்க. இது ஒரு பியூட்டிஃபுல்லா அடுத்த ஸ்லோகத்தை சொல்லிடுறார். தன்னை உணர்ந்தவனுக்கு கடமையால் அடைய வேண்டியது எதுவும் இல்லை. தன்னை உணர்ந்துட்டான் அப்படின்னா இந்த கடமையை செஞ்சுதான் அவனுக்கு ஏதாவது கிடைக்கணும்னு இல்ல. அப்புறம் கடமையை செய்யாமல் இருக்க வேண்டியதுக்கும் தேவையில்லை. செய்யாமல் இருப்பேன், செஞ்சுட்டாலும் ஒண்ணும் இல்ல, செய்யாட்டியும் ஒண்ணும் இல்ல, அதுக்கு செஞ்சுடேன் அப்படிங்கிற மாதிரி. புரியுதா இந்த கான்செப்டிங்க? மற்ற ஜீவன்களை நம்பி இருக்க வேண்டியதும் இல்லை அவருக்கு. கடமையை செய்யாமல் இருக்கிறதுக்கும் தேவையில்லை. கடமையை செஞ்சாலும் ஒண்ணும் தப்பு இல்ல, அதனால செஞ்சுட்டு போயேன், உனக்கு என்ன அப்படின்னு கேக்குறாரு. தன்னை உணர்தல் தான் இந்த பிறவியினுடைய பலன். அந்த தன்னை உணர்ந்த பிறகு உனக்கு கடமை இல்லை. ஆனால் நீ துறவாக இருக்கலாம். ஆனால் கடமையை செய்வதனாலும் நீ என்ன கெட்டு போற? அதனால கடமையிலிருந்து தவறாமல் கடமையை செஞ்சிருன்றார். அதுதான் கிருஷ்ணர் பண்ணியிருக்கார். அவர் பகவான் தான், ஆனாலும் கடமையை செய்தார். அதுதான் அவர் பல காரணங்களுக்காக செஞ்சார். இன்னும் இடத்துல எல்லாம் வரும், நான் கடமையை செய்தேனே அது போல நீ செய்யன்னு சொல்லுவார். ஏன்னா நான் பகவான் தான், எனக்கு இந்த முக்குணங்களோ உலகின் கடமைகளோ என்னை வந்து பந்தப்படுத்தாது, ஆனாலும் நான் செய்கிறேன். ஏன்னா என்னை பார்த்து என்னை உதாரணமாக கொண்டு உலகமே பின்பற்றலாம். கிருஷ்ணர் என்ன பண்ணாரான்னு கேட்கலாம். அதுக்காக நான் செய்கிறேன்னு ஒரு இடத்துல சொல்லுவார். அதே போலதான் இங்க. அதாவது நான் பண்றதுனால நான் ஒண்ணும் கெட்டு போக போறதில்ல, நான் ஒண்ணும் குறைய போறதில்ல, அதனால நான் செய்கிறேன்னு சொல்றார். தன்னை உணர்ந்தவர்களுக்காக இங்க சொல்றார். செயல்களின் பலனில் பற்றின்றி கடமையை செய் அப்படின்னு சொல்றார். அது உனக்கு பரத்தை கொடுக்கும். அப்படின்னா வீடு பெற்றை கொடுக்கும். நீ வந்து பகவன் திருவடியை அடைவதற்கான வழியை உனக்கு கொடுக்கும். பலனை எதிர்பார்க்காமல் செய் அப்படின்னு சொல்றார். இங்கு அர்ஜுனனின் செயல் போரிடுவது. விளைவை எண்ணி அவன் வருத்தப்படுகிறான். அதற்காக தான் அவன் செயலாற்ற மாட்டேன்னு சொல்றான். அதனாலதான் சொல்றார். அதற்கு உதாரணமாக ஜனக மகாராஜரை சொல்றார். சீதா பிராட்டியினுடைய தந்தையார் ஜனக மகாராஜர். அவர் மன்னராக இருந்தார், ஆனால் கடமைகளை செய்தாரே. செய்துதான் அவர் பக்குவம் அடைந்தார். அது போல பொதுமக்களுக்காகவாவது நீ கடமையை செய்தாக வேண்டும். உன்னை பார்க்கிற மக்கள் உன்னை வந்து பின்பற்றுவார்கள். அவன் பாரு எப்படி ஓடி போயிட்டான்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் கடமை செய்யாம அப்படி இருக்கக்கூடாது, நீ செய்யணும் அப்படின்றத புரிய வைக்கிறார். அதாவது தந்தையாக இருக்கிறவர்களுக்கே கடமை இருக்கும். இப்ப வந்து இவங்க சும்மா ரிமோட்டை வச்சு பார்த்துட்டே இருந்தாங்கன்னா அந்த பிள்ளையும் தானும் டிவி பார்த்தது தான் கரெக்ட்னு நினைக்கும். அப்ப நாம திருந்தினாதான் நம்ம குழந்தை திருந்தும்னு சொல்வது போல இவன் வந்து நாட்டின் மன்னன். நீ செய்தால் தான் உன்னுடைய பிரஜை உன்னை பார்த்து திருந்துவான், சரியாக இருப்பான் அப்படிங்கிறதுக்காக சொல்றார். மன்னர்களாக இருக்கும் பொழுது உன்னுடைய கடமை அதிகமாகிறது, நீ கடமை தவறக்கூடாது அப்படின்னு சொல்றார். சோ ஆச்சாரியர் தலைவர் பாதையை சீடர்கள் பொதுமக்கள் பின்பற்றுவார்கள். யத் யத் ஆச்சரஜி ஸ்ரேஷ தத்தத் யவதரோஜனா சாயத் பிரமாணம் குருதே ஏதத் அது பாருங்க, ரெஸ்ட் மறந்து போச்சு அந்த ஸ்லோகம். அது மாதிரி நீ ஒரு முக்கியமான உதாரணமாக இருக்க வேண்டும். எந்த வழியில எல்லாம் இது ரோல் மாடல் அப்படிங்கிறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு ரோல் மாடலுக்காக சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. யார் யார் இந்த பெரிய மகான்களுடைய பாதையை எப்படி மற்றவர்கள் பின்பற்றுவார்கள் அப்படிங்கிறதுக்கு சொல்லப்படுவது. அது எனக்கு அதுதான் இங்கே சொல்லிட்டு பாருங்க கிருஷ்ணர், எனக்கு கடமை இல்லை, பலனோ தேவையோ இல்லை, நான் செய்யணுங்கிற கட்டாயமே எனக்கு இல்லை, ஆனாலும் செய்கிறேன். ஏனெனில் நான் கடமை தவறினால் மக்கள் என்னை பின்தொடர்வர், அதனால நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றார். அதனால சீரழிவு ஏற்படும், அதனால் தேவையற்ற ஜனத்தொகை பெருகும், அமைதி இழந்து போகும், அதனால் நான் வந்து எனக்கு உண்டான கடமைகளை செய்கிறேன் அப்படின்னு சொல்றார். பற்றுள்ளவன் பற்றற்றவன் கடமையை செய்யும் போது ஒன்று போலவே தோன்றும். இவனும் வந்து ரொம்ப கடமையா வந்து ரொம்ப செய்வான். பற்று உள்ளவன் பற்று அற்றவன் ரெண்டு பேரையும் வச்சுக்கோங்க. இவனும் வந்து ரொம்ப கடமை
கடமையோட ரொம்ப சின்சியரா செய்யற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பற்றற்றவனோட செயல் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பொதுமக்களை வழி நடத்தும். பற்றோடு செய்கிறவன் நமக்கே தெரிஞ்சிருதுல்ல. சில பேர் வந்து அவ்வளவு ஜெனிவனா இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு உம் தெரிஞ்சிரும். அந்த பற்று கொண்டவனோட செயல்ல வந்து உற்சாகம் இருக்குமே தவிர, அது புலன் இன்பத்தை நாடி செய்யப்படுகிற செயல். அது தவறு. அத வந்து பற்றுக்கொண்டு விதிக்கப்பட்ட கடமைகளை கூட செய்யலாம். அப்படி வந்து பற்றோட வந்து விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யறாங்கன்னா, அவங்கள போய் கெடுக்காதன்னு சொல்றார். நீ வந்து விதிக்கப்பட்ட கடமையை யாரு செய்தாலும் போய் தடுக்காதே. அதை செய்யட்டும் அப்படிங்கிறார். ஏன்னா, அது அந்த சுழற்சியில போய்க்கிட்டே இருக்கும். ஏன்னா விதிக்கப்பட்ட கடமையிலிருந்து விலகவே கூடாது. அப்படின்றது தான். இதான் வந்து நீங்க ஃபேமிலி லைஃபா, ஸ்பிரிச்சுவல் லைஃபா அப்படிங்கிற டிபேட்ல வரும்போது, கண்டிப்பா ஃபேமிலி லைஃப் தான். ஃபேமிலி லைஃப விட்டு குடுத்துட்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு போன்னு கிருஷ்ணரே சொல்லல பாருங்க. இந்த இடத்துல தான் சொல்றார். பற்றுக்கொண்டு நீ வந்து விதிக்கப்பட்ட கடமை செய்கிறாய் என்றால், புலனின்பத்திற்காக நீ கடமையை செய்கிறாய். ஒரு காரியத்த வந்து ரொம்ப முனைப்பா பற்றோட செய்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னுடைய புலன்களை வந்து நீ இது பண்றதுக்காக, நீ வந்து உனக்குன்னு ஒரு வீடு வச்சுக்கணும். ஹம் அ உனக்குன்னு பல பெண்களை நீ அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கறனால பெண்களுக்காகவோ, மதுவுக்காகவோ உன்னுடைய புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக நீ வந்து பற்றுக்கொண்டு அந்த ரஜோகுணத்தோடு நீ காரியம் செய்கிறாய் என்றால் அது தவறு. ஆனால் அதே ரஜோகுணத்தோடு நீ மிகவும் அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிற. ஏன்னா உன்னை சார்ந்து ஒரு பெரிய குடும்பம் இருக்கிறது. அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நீ சம்பாதிக்கிறாய். அதே போல நீ வந்து உன்னுடைய பணம் சிலவற்றை நீ வந்து தானத்திற்காகவும், கோவிலுக்காகவும் கொடுக்கிற. அதனால நீ ரஜோகுணத்தோட நீ சேர்ந்து நீ சம்பாதிக்கிறன்னா, அப்படியும் விதிக்கப்பட்ட கடமைக்காக தான் நீ செய்கிறாய். அதுவும் தவறில்ல. அப்படிப்பட்டவர்களை துறவுக்கு போன்னு சொல்லி குழப்பக்கூடாதுன்னு சொல்றார். ம் அவ அந்த அவர்கள் சரியானவர்கள் தான் அப்படின்னு சொல்றார். கடமைகளை செய்ய ஊக்குவிக்க வேண்டுமே தவிர கடமையில் இருந்து விலகி செயலின்மைக்கு தள்ளிவிடக் கூடாதுன்னு சொல்லிட்டார் கிளியரா. சோ எது துறவுங்கிறது இப்ப புரியுது பாருங்க. உம் கடமையை செய்கிறவர்களை நீ வந்து தடுக்க கூடாது அப்படின்னு சொல்றார். அப்புறம் இயற்கை இன்னொன்னு முட்டாள்கள்னு சில பேரை சொல்றாரு. ஒரு செயலாற்றுபவன் நேரம் நம்மளுக்கு பார்க்கும்போது சில பேர் வந்து ஒன்று போலதான் தோன்றுவார்கள். பற்றோடு செய்கிறவன், பற்றில்லாமல் செய்கிறவன். பற்றில்லாமல் செய்கிறவன் பக்குவமானவன். பற்றோடு செய்கிறவன்லயே இருவர் இருக்கிறான். ஒருவன் வந்து புலன் இன்பத்திற்காக செய்வான். இன்னொன்னு வந்து கடமைக்காக செய்வான். விதிக்கப்பட்ட கடமைக்காக, பிரிஸ்கிரைப்டு டியூட்டிஸ் அதுக்காக செய்வான். அவனை உழைக்கிறவனை வந்து நம்ம குற்றம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்துறார். அடுத்தது முட்டாள்னு ஒரு ரகம் இருக்கான். அவர் யாரு அப்படின்னா, இயற்கையாக நடக்கும் செயல்களுக்கு தன்னையே கர்த்தாவாக நினைத்துக் கொள்பவன். இது நம்ம நிறைய பேரை பாக்குறோமா? இப்ப வந்து இயற்கையாகவே ஒரு ஒரு நிலத்துல விளைச்சல் நல்லா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நானா கொண்டு நான் இந்த மாதிரி இது பண்ணேன், நான் சரியான நேரத்துக்கு பண்ணேன் அப்படின்னு அப்படி எடுத்துக்குவாங்க. பகவானின் கருவியாக பகவான் உங்களை செய்ய வைத்திருக்கிறார். நீங்க போட்டிருக்கீங்க. அது நல்லா வந்துருச்சு. அப்படிங்கிறது. அதாவது அகங்கார விமூடாத்மா. மூடன். அகங்காரம் காரணமாக விமூடனாக இருக்கிறான். தன்னையே கர்த்தா என்று நினைத்துக் கொள்ளான். இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு காரியத்திற்கு. அதுதான். அப்புறம் தத்துவவித் அப்படிங்கிறவன் பூரண உண்மையை அறிந்தவன் எப்படி இருப்பான்? தத்துவவித். தத்துவத்தில் வித்வானாக இருக்கக்கூடியவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, புலனிலும் புலனுகர்ச்சியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. புலன் விஷயத்திலும் அந்த புலன் விஷயங்களை அப்படியே கிரகிச்சு ஆனந்தப்படுவதற்கு இல்லையா, அதுல வந்து தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவே மாட்டான். அவன்தான் பூரண உண்மையை அறிந்தவன். அறிவு சார்ந்தவன்னு சொல்லல, பூரண உண்மையை படித்தவன்னு சொல்லல, பூரண உண்மையை அறிந்தவன், புரிந்தவன் அப்படின்னு சொல்றார். உண்மையை உண்மையாக உணர்ந்தவன். பூரண உண்மை என்பது என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து புலன்களுக்கு போய் நிக்க மாட்டோம். புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கு அதுக்கு இதை கொடுக்கணும், இது ஆசைப்படுது, நான் இதை கொடுத்துடணும், என் புலனுக்கு இது தேவைப்படுது, அது தேவைப்படுது, நான் அதை ஆசைப்படுறேங்கிறதுக்கு போக மாட்டோம். அல்டிமேட் கோல் என்ன, அல்டிமேட் இன்பம் கொடுக்கக்கூடியது என்ன, அப்சல்யூட் ட்ரூத் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாதான் அதான் பூரண உண்மைதான் அப்சல்யூட் ட்ரூத். என்ன அது? பகவத் பிரேமை. பகவானுக்கு சேவகனாக நம்மை அடிமையாக நினைத்துக் கொள்வது, அடிமையாக ஆக்கிக் கொள்வது. அது புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு புலன் இன்பத்துக்கு நம்ம ஆசைப்படவே மாட்டோம் அப்படின்றத சொல்லுது. இதான் தத்துவவித். அப்புறம் பிரகிருத்தே குணசம்மூடான பௌதிக அடையாளத்தால் முட்டாளானவன் இன்னொருத்தன்.
பௌ- இவங்க வந்து எப்படின்னா அதீத லௌகீகப்பற்று. அப்படியே லௌகீகப்பற்றுன்னா அந்த மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் ரொம்ப. இந்த 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 லேண்ட்லார்ட், இந்த இந்த இடத்துக்கு நான் சொந்தக்காரன், ஜமீன்தார், மிராஸ்தார் அப்படின்லாம் சொன்னா அதுல அந்த பெயர்ல ரொம்ப பற்று. நம்ம பாக்குறோம்ல சில பேர் பண்ணையாரு அது இதுன்னு அந்த பேருக்கு அவங்க ரொம்ப பற்று வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற அது வந்து சம்மூடன் மூடன் அப்படின்னு சொல்றார். உம் அறி அறிவுடையோர் வந்து அதீத லௌகீக பற்று கொண்டவர்கள். அவங்கள போய் மாற்றவும் நீ அதிகமாக முயற்சி செய்யாதேங்கிறார். அவர்களுக்கு அவர்களுடைய நேரத்தை கொடு. அறிவுடையோர் அவர்களை நிலை பெறல செய்யக்கூடாது. அவர்கள் இருக்கட்டும். நீ போய் அவங்கள மாத்துறேன்னு சொல்லி போகாத அப்படின்னு சொல்றார். அப்புறம் 4 விஷயங்களை நீ விட்டு விட்டு போரிட வா அப்படின்னு சொல்றார். என்ன அப்படின்னா, சர்வ கர்மாணி, எல்லா விதமான செயல்கள், மயி சந்நியஸ்ய, என்னிடம் விட்டுவிட்டு, எல்லா விஷயங்களையும் என்னிடம் விட்டுவிடு. அத்தியாத்ம சேதசா, தன்னை பற்றிய, அத்தியாத்மம் அப்படின்னா தன்னை பற்றிய, சேத்தசானா சேத்தனம் அப்படின்னா அறிவு. தன்னை பற்றிய முழு அறிவுடன் நிராஷீர், நிராசை, நிராசை கொண்டு, பலனில் ஆசையின்றி, நிராஷீர் நிர்மம. மமனா மமக்காரம்னா என்ன? தன்னுடையதுன்னு சொல்வதுன்னு சொன்னோம். நிர்மம அப்படின்னா உரிமை இன்றி, என்னோடது என்னோடது அப்படின்னு நினைக்காம அந்த உரிமை உணர்வு, பொசசிவ்னஸ், நான் செய்தேன், நான் தான் கர்த்தா அப்படிங்கிற எண்ணம் இல்லாம, விகத ஜுவரக அப்படின்னா அதாவது மன தளர்ச்சி இல்லாமல், ஏதோ வந்து அப்படியே டிமாரலைஸ் ஆகுது, ஏதாவது ஒண்ணு டிஸ்கரேஜ் ஆகாத, மனத்தளர்ச்சியையும் விட்டுட்டு யுத்தியஸ்வ, யுத்தம் செய்ய, போரிட வருவாயாக அப்படின்னு கூப்பிடுறார். என்ன சொல்றார்? சர்வ கர்மாணி மயி மயி சந்நியஸ்ய, என்னிடம் விட்டுரு, எல்லா விஷயங்களையும் என்னிடம் விட்டு, உன்னை பற்றிய முழு அறிவோடு, உன்னை பற்றி முழு அறிவு இருந்ததுன்னா எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருவ உண்மையாகவே. சோ அப்ப அத்தியாத்ம சேதசா, நிராஷீர், பலனில் ஆசை இல்லாமல், நிர்மம உரிமை உணர்வு இல்லாமல், விகத ஜ்வரக தளர்ச்சியே அடையாமல், என்ன உனக்கு வீழ்ச்சி வந்தாலும் திரும்ப எழுந்து நில்லு அப்படின்னு சொல்லி, யுத்தஸ்வ யுத்யஸ்வ அப்படிங்கிறாரு, போரிடுவாயாக அப்படின்னு. இந்த இடத்துல இன்னொரு தடவை அவனை போருக்கு வா அப்படின்னு கூப்பிடுறார். இந்த கட்டளைகளை நிறைவேற்றுவோர் பொறாமையின்றி நம்பிக்கையுடன் பலநோக்கு செயல்களில் பந்தத்திலிருந்து விடுபடுவர். இப்படியாக நீ கடமை நிறைவேற்றும் பொழுது, இதை யோசிச்சு நீ இப்படி எனக்கே எல்லாத்தையும் பலனில் ஆசை இல்லாம என்னை முன்னிறுத்தி, என்னை மனதில் முழுமையாக கொண்டு நீ காரியம் செய்யும் பொழுது, உனக்கு வந்து பொறாமையும் இல்லாமல், நான் என்ன எதுக்கு பகவானுக்கு கொடுக்கணும்? பொறாமைங்கிறதே எனக்கு ஒரு கிளாஸ்ல அப்படிதான் கேட்டாங்க. பகவான் மேல் பொறாமைங்கிறதை எப்படி புரிந்து கொள்வதுன்னு. அதாவது பகவான் மேல் பொறாமை அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, நான் தானே, நான் எதுக்கு பகவான் அவர் சொல்றது அந்த பகவத்கீதையை நான் ஏன் படிக்கணும்? அதுல எனக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்னு, அவருக்கு இணையாக தம்மை நினைத்துக் கொள்வது, அல்லது அவருக்கு அதிகமாக தன்னை நினைத்துக் கொள்வதுதான் அவர் மேல் கொள்கிற பொறாமை அப்படிங்கிறது. சோ அந்த பொறாமையின்றி அவர் என்ன பெருசு அப்படின்னு நினைக்கிறது. சோ அது இல்லாமல் நம்பிக்கையோடு, அது இல்லாத இடத்துல என்ன இருக்கும்? நம்பிக்கை இருக்கும். அவர் மேல ஒரு நாம் தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்றதுக்கு ஆப்போசிட் என்ன? அவர் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறது. அது எப்ப வரும்? நம்பிக்கை இருக்கும்போது வரும். சோ அப்ப பொறாமையின்றி நம்பிக்கையோடு பலநோக்கு செயல்களின் பந்தத்திலிருந்து விடுபட்டுருவாங்களாம் இப்படி செயல்படுபவர்கள். சோ அதான் இந்த இப்படியாக நீ நான் சொல்றதை கேட்டனா, நீ வந்து பலன் நோக்கு செயல்கள், இந்த பலனை எதிர்பார்த்து நீ செய்கிற காரியத்திலிருந்து விடுபடுவாய். பலனை எதிர்பார்க்காமல் உன்னால் காரியம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றார். சோ இந்த பொறாமையால நம்ம என்ன பண்ணிடுறோம்? பாதி நேரம் அவங்க சொல்றத கேட்பதே இல்லை. அவங்க சொன்னா சில பேர் நம்ம சொல்றோம்ல, இந்த லெக்சர்ஸே கேட்கும்போது சில பேர் சொன்னா பிடிக்கும், சில பேர் சொன்னா பிடிக்காது. அவங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்லாம் நினைக்கிறோம். லெக்சர்ஸா இருக்கலாம், குடும்பங்கள்ல நடக்கிற அட்வைஸா கூட இருக்கலாம். அவங்க என்ன சொல்றது? அவங்க பெரிய இவங்களா அப்படின்னு. சில பேர் ஒரே வயதுக்காரர்களாக அண்ணன், தம்பி அப்படின்லாம் இருக்கும்போது ஒரு கிளாஷ் வரும். அவன் என்ன சொல்லி நான் கேட்கறது? அவன் என்னை விட சின்னவன். ஒரு வயசுக்காரங்களா இருந்தா, அண்ணனே எப்பவுமே சொல்லுவாரா? எனக்கும் தான் புத்தி இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப இருக்கும்போது அறிவுரைகளை ஏற்க முடியாத தன்மை வரும். அப்பயும் அந்த பொறாமை தான்.
அந்த குடும்பங்கள்ல வர்றது. அப்ப அந்த அந்த சர்வஞான விமூடானவன் அடிமுட்டாள் பொறாமையால் நீ வந்து அறிவுரைகளை ஏற்கவில்லை என்றால், அதுவும் பகவானுடைய அறிவுரையை நான் எக்ஸாம்பிளுக்காக அந்த அண்ணன் தம்பியை சொன்னேன். இங்க பகவான் சொல்கிற அறிவுரைகளை நீ ஏற்காமல் எடுக்கிறாய் என்றால் நீ அடிமுட்டாள் அப்படின்னு சொல்றார். உம் நீ வந்து உனக்கு பகவத் சிந்தனையே வராமல் போவாய், நீ நஷ்டப்படுவாய் அப்படிங்கிறார். இப்படியாக நீ வந்து பகவானை ஏற்காமல் இருந்தால் உனக்குதான் நஷ்டம், எனக்கு நஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்றார். கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிற பக்தி உனக்கு கிடைக்காமல் போகும், நீயே நஷ்டம் அடைவாய் அப்படின்றார். ஒவ்வொரு உயிர் வாழியும் தன் பிரகிருதி, அதாவது தன் நேச்சர், தன் தன்மைக்கு ஏற்றபடி செயல்படுகிறான். ஞானியும் அப்படித்தான். பலவந்தத்தால் எதையும் சாதிக்க முடியாது. அவனுடைய அதான் இன்னொன்னு அழகா சொல்றார். இதுவும் ரொம்ப பிராக்டிக்கல். ஒரு பலவந்தத்தால் ஒருவருக்கு ஒரு குணம் இருக்கிறது, தன்மை இருக்கிறதுனா அதில் படிதான் எல்லாருமே செயல்படுகிறார்கள். அதை வந்து நம்ம மீறி ஒருத்தரை ஒண்ணு செய்ய வைக்க முடியாது. ஒருவருடைய தன்மை வந்து இப்ப பாருங்க, நாய் என்பதற்கு வந்து வால் சுருண்டுதான் இருக்கும். அதை எவ்வளவுதான் நிமித்தினாலும் அது நிமிராது இல்லையா? அதுவா வந்து கீழே எடுத்துக்கும், மேல ஏத்திக்கும், ரெண்டும் பண்ணும். ஆனால் நம்ம அதை பிடிச்சோம்னா அதுக்கும் சிலது நம்ம பாக்குறோம். அங்கேயும் வந்து அதுக்கு கண்ட்ரோல் இருக்கு. எப்படி ஆட்டுது வாழ நாய் அப்படின்னா அதுக்கு கண்ட்ரோல் இருக்கு. அங்கேயும் வந்து என்ன சொல்றது, நம்ம இப்ப நம்மளோட முடிக்கு கண்ட்ரோல் இருக்கா நமக்கு? இதை நம்ம ஆட்ட முடியுமா? முடியாது. ஆனா அந்த நாய்க்கு இந்த வாழை ஆட்டக்கூடிய கண்ட்ரோல் இருக்கு. ஏன்னா அதோட அதோட என்ன சொல்லுவாங்க, போன், ஹட்டி, ஸ்கெலிட்டன், அதோட எலும்பு அங்கேயும் இருக்கு. அதனாலதான் அதெல்லாம் ஆட்ட முடியுது. அதோட அந்த எலும்பு, அந்த வாலுக்கும் ஒரு எலும்பு இருக்கு. அந்த எலும்பு அதோட உடம்போட சேர்ந்து இருக்கு. அதனாலதான் அது நினைச்சா அந்த வால் அதால ஆட்ட முடியுது. நம்மளோட முடிக்கு வந்து எலும்பு சேர்ந்து இருக்கல. அது போல ஒவ்வொருவருடைய குணத்தை நம்ம மாற்றவே முடியாது. எப்படி வந்து நாய் வாழ நிமித்த முடியாது, அது நினைச்சபடிதான் செய்யும். அது போல ஒவ்வொருவருக்கும் ஒரு குணம் இருக்கிறது. அதை மீறி அவர்களை ஒன்று செய்ய பலவந்தப்படுத்த முடியாது அப்படிங்கிறத புரிந்து கொள் அப்படின்னு சொல்றார். எப்படிப்பட்ட ஞானியும் அப்படித்தான், அவர்களுடைய குணப்படிதான் இருப்பார்கள். பலவந்தத்தால் எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் எப்படி இந்த மனதையும் அடக்கலாம்ங்கிறத அடுத்து சொல்றார். யாருக்குமே அது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி, புலன்கள், புலனுகர்ச்சி பொருட்கள், நேத்து நான் சொன்னேன், புலன்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய சென்ஸ். புலனுகர்ச்சி பொருட்கள்ங்கிறது வந்து இந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ். எதுக்கு நம்ம அட்ராக்ட் ஆகும்? இப்ப இந்த கலருக்கு அட்ராக்ட் ஆகும் அப்படின்னா நம்ம கண்ணோட பொருள் அது. அழகான ஒரு பொண்ணோட படம் இருக்குன்னா அதை பார்த்துட்டே இருக்கும், எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு ரசிக்கிறோம். ஒரு இயற்கை காட்சியை பார்க்கிறோம், ரசிக்கிறோம் அப்படின்னா அது கண்ணுக்கான பொருள். சில காதுக்கான பொருள் நல்ல இசை, சுவையான பொருள் வாய்க்கு இது புலன் பொருள். இப்படியாக இதுதான் புலன் பொருள். அதாவது இந்த புலன் பொருட்கள் மேல விருப்பு வெறுப்புகளை கட்டுப்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்தும் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். கட்டுப்பாட்டுக்குள் வந்து நாம வந்துவிட்டால் நமக்கு வந்து தன்னுணர்வு தானாக கிடைக்கும். இவற்றை கட்டுப்படுத்துவது அப்படின்னா அவற்றை வந்து ஒரு விதிமுறைக்குள்ள கொண்டு வரணும். அது கால் போன போக்குல போறேன், நான் எது கேட்கிறேனோ அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் கிடையாது. அவற்றை ஒரு சட்ட திட்டத்துக்குள் கொண்டு வந்தார். ரெகுலேட்டட் ஹேபிட்ஸ். அந்த ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னா நாம வந்து இந்த விருப்பு வெறுப்புகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். எதை விரும்புகிறோம், எதை விரும்பாமல் இருக்கிறோம்னு தெரியணும். எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை விடுக்க வேண்டும்னு தெரியணும். அப்படி பண்ணா அதான் அந்த புலன் பொருட்கள் எது மேல நம்ம கண்ணை வைக்கணும், எது மேல வைக்க கூடாதுன்னு நமக்கு தெரியணும். அதான் இது வந்து என்ன சொல்றாருன்னா, ஒருவருடைய குணமானது ஒரு ஞானியாக இருந்தாலும் தன்மைக்கு மீறி அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது, பலவந்தமே படுத்த முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட மனதையும் எப்படி நாம வந்து கட்டுக்குள் கொண்டு வரலாம் அப்படின்னா, ஒழுங்குபடுத்தும் விதிமுறைகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரெகுலேஷனை நம்ம கடைபிடிச்சா, ஒரு ஹேபிட்டா பண்ண ஆரம்பிச்சோம்னா அது புரிஞ்சுக்குவோம். அந்த புலனை நாம் கட்டுப்படுத்த முடியும், அதை நம்முடைய கட்டுக்குள் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்ற. அந்த கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை என்றால் தன்னுணர்வு பாதைக்கே போக முடியாது.
தன்னை உணர முடியாது. கட்டுப்பாடு என்பது எனக்கு வேண்டவே வேண்டாம்னு நீ நினைக்க முடியாது. கட்டுப்பாடு வேண்டும் அப்படின்னு சொல்றார். அந்த தன்னுணர்வு பாதைக்கு இது தடையாகும். தன்னை உணரவே முடியாது. இந்த கட்டுப்பாட்டுக்குள் நீ வந்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றார். ம் வி விதிக்கப்பட்ட கடமையை இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். பிறருடைய கடமையை இப்ப வந்து அவன் என்ன சொல்றான்? சன்னியாசி ஆகுவேன்னு சொல்றான். நான் விட்டு காட்டுக்கு போறேன்னு சொல்றான். அது வந்து மற்றவருடைய கடமை. யாரு? பிறருடைய கடமை. அதை நீ வந்து முழுவதுமாக அப்படியே கம்ப்ளீட்டா நன்றாக செய்வது அபாயகரமானது. ஏன் அபாயம்? உனக்கு அபாயம் இல்லாமல் இருக்கலாம். உன்னுடைய பெயர் கெட்டுப் போகும். உன்னுடைய நாடு கெட்டுப் போகும். உனக்கு பாவம் வந்து சேரும். சரியா? அது அபாயம். அதை செய்யாதே. இந்த பிறவியில நீ ஓடிடுவ. ஆனா அதனால் கிடைக்கிற பாவம் இருக்கு பாத்தியா? உன்னோட பிரஜைகள் கஷ்டப்படுவாங்க. நீ கடமை தவறிய பாவம் எல்லாம் உன் மூட்டையில் வந்து சேரும். அதை நீ எத்தனை பிறவிக்கு நீ அதைக் கொண்டு வாழ வேண்டுமோ? எத்தனை பிறவி அதனால் நீ எடுக்க வேண்டுமோ? இல்லையா? அது வந்து அபாயகரமானது. பிறருடைய கடமையை நீ செய்வது அபாயகரமானது. உன்னுடைய கடமையை, உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை அரைகுறையாக செய்தாலும் செய்யி, அதைச் செய்யி. அடுத்தவங்களோட கடமைகளை செய்யாதே அப்படின்னு சொல்றார். இது ரொம்ப 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 முக்கியமான ஸ்லோகம். அதான். அப்புறம் அர்ஜுன உவாச்ச இப்பதான் சொல்றான் அர்ஜுனன் கடைசியாக. விருப்பமில்லாத போதும் பலவந்தமாக ஏன் ஒருவன் பாவகாரியம் செய்ய தூண்டப்படுகிறான்? விருப்பமே இல்லை என்றால் கூட ஏன் வந்து இப்ப இதெல்லாம் கேட்டுக்கொண்டான். விதிக்கப்பட்ட கடமையை நீ செய், பிறருடைய கடமையை செய்யாத. இதெல்லாம் சொன்னோன்ன அவன் யோசிக்கிறான். இப்ப வந்து புலன்களை கட்டுப்படுத்தணும்னு சொல்றாரே என்ன ஏது அப்படின்னு. அப்ப சொல்றான் விருப்பம் இல்ல. ஆனாலும் செய்யப்பட வேண்டும்னு பலவந்தமாக ஏன் ஒருவன் பாவகாரியம் செய்ய தூண்டப்படுகிறான்? இது நமக்கு தோணுது தானே! நம்மளும் கேட்கிறோமே எல்லார்கிட்டயும். ஏன் வந்து பகவான் பரமாத்மாவாக இருக்கிறார் என்றால், ஏன் வந்து தவறு செய்ய ஒருவன் தூண்டப்படுகிறான்? தவறு செய்யாமலே இருக்கிறதுக்கு அவனை அருள் புரிந்திரலாமே! பகவான் ஏன் அங்கேயே அவனை தடுப்பதில்லைன்னு நம்ம கேட்கறாங்கல்ல பலரும். அததான் கேட்கிறான். விருப்பமில்லாத போதும் பலவந்தமாக ஏன் ஒருவன் பாவகாரியம் செய்ய தூண்டப்படுகிறான்? விருப்பமில்லாத போதும் பரமாத்மா தூண்டுவதில்லை. உள்ளிருக்கும் வேறொன்று தூண்டுகிறது. அது என்ன? அங்க உட்கார்ந்து பரமாத்மா சொல்றதில்ல. அவர் வந்து தடுக்கிறது இல்ல. சொல்றதும் இல்ல. இத பண்ணு பண்ணுன்னு அவர் சொல்ல மாட்டார். நீ இத போய் இந்த போர்ல பண்ணு. இத போய் திருடு அப்படின்னு சொல்ல மாட்டார். ஏதோ ஒன்று அவனை தூண்டுகிறது உள்ள. அது என்ன? அப்படின்றத இப்ப சொல்றார். பகவான் வாச்ச காமம் அப்படின்ற. ரஜோகுணத்தில் இந்த காமமானது ரஜோகுணத்துல உருவெடுக்கும். கோபமாக மாறி அனைத்தையும் அழித்துவிடும் பாவகரமான எதிரியானது இது. அதாவது நெருப்பு நம்ம நேத்தே பார்த்தோம் இல்லையா? நெருப்பின் மேல் எப்படி புகை சூழ்ந்திருக்கிறதோ, கண்ணாடி மேல் எப்படி தூசி சூழ்ந்து கொண்டு இருக்கிறதோ, அதாவது கரு கரு அப்படின்றது கருப்பை சூழ்ந்திருக்கிறது இல்லையா? கர்ப்பப்பை அப்படின்னு சொல்றோம். அந்த கரு கர்ப்பப்பைக்குள்ள இருப்பது. அது போல இந்த ஆன்மாவானது காமத்தால் சூழப்பட்டு விடுகிறது. புரியுதா? அந்த ஆன்மா நடுவுல இருக்கிறது, அதை சூழ்ந்து கொண்டு இந்த காமம் இருக்கிறதாம். அதுதான் வந்து இப்ப சூரியன் இருக்கிறது. அந்த சூரியனை சூழ்ந்து கொண்டு மேகம் இருப்பது போல இந்த காமமானது சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. நெருப்பை எப்படி புகை சூழுமோ, கண்ணாடியை எப்படி தூசி சூழுமோ, அப்ப நெருப்பு கரெக்டா பாய முடியுமா? புகை சூழ்ந்தா நெருப்பினுடைய வெளிச்சம் சரியாக இருக்குமா? சூடு சரியாக இருக்குமா? இருக்காது. புகை இருந்தா. அது போல கண்ணாடி சரியா தெரியுமா? தூசி இருந்தால் தெரியாது. அதனால ஆனா கருவை சுற்றி கருப்பை இருக்க வேண்டியது இயல்புதான். அதையும் இங்க ஜஸ்ட் ஒரு ஒரு உதாரணத்துக்காக கொடுத்திருக்காங்க. அது போல ஆன்மாவை சுற்றி இந்த காமம் இருந்தால் அதுவும் கண்ணாடியை சுற்றிய தூசி போல ஆன்மாவுக்கு தேவையில்லாததுதான் அந்த காமம் என்ற அந்த கவரிங் தூசி. சோ அந்த காமம் மூடி இருப்பது போல ஆன்மாவானது காமத்தின் பல்வேறு நிலைகளால் மூடப்பட்டுள்ளது. காமத்துக்கு பல்வேறு நிலைகள் இருக்கு. அது பூரா இந்த ஆன்மாவை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆன்மா அறிவுடைய ஜீவனின் தூய உணர்வு. அறிவுடைய ஜீவன் ஆன்மா வந்து தூய்மையானவன் தான். பியோர் கான்சியஸ்னஸ்
அப்படின்னு சொல்றாங்கல்ல, தூய்மை அதுதான். ஆனா அது திருப்தி அடையாத காமம். காமம் வந்து ஒண்ணு போச்சுன்னா இன்னொன்னு வரும். எப்படி வந்து பாம்புக்கு ஒரு சட்டை அவிழ்ந்து விட்டால் இன்னொரு சட்டை அ அது தோல் வளர்ந்து கொள்கிறது இல்லையா? அதுபோல இந்த காமமானது ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா அடுத்தது. இப்ப ஒண்ணு சந்தோஷம் ஆயிருச்சு. நம்மளுக்கு வீடு வாங்கிட்டா சந்தோஷம். வீடு வாங்கிட்டோம். அப்புறம் கார் வாங்குனா சந்தோஷம். அப்புறம் ஒண்ணொண்ணா நம்ம யோசிக்கிறோம். ஒரு கம்மல் வாங்கிட்டா, அதுக்கப்புறம் தோடு வாங்கணும். அப்புறம் வந்து செயின் வாங்கணும். ஒண்ணொண்ணா ஆசைகள் வந்து கொண்டே இருக்குது. ஒண்ணு நிறைவேறிட்டா அடுத்ததுக்கு போயிடுறோம். இப்ப நெக்ஸ்ட் டார்கெட் வந்து எனக்கு இது. நான் வந்து ஒரு நல்ல நான்ஸ்டிக் கடாய் பார்த்தேன். அதுல தான் இப்ப என்னோட மைண்ட் இருக்கு. அப்படின்னு நம்ம சொல்றது பார்க்கிறோம். ஒண்ணு திருப்தி அடைஞ்சிட்டோம்னா இன்னொன்னுக்கு போறோம். அதேதான் இது. திருப்தியே அடையாத காமம். அ அ அத அதனால் இந்த ஆன்மா இதெல்லாம் நான் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றேன். இன்னும் அதிக பெரிய விஷயங்கள்லாம் கூட இருக்கிறது இந்த காமத்துக்கு. அது பெயர், புகழ் நாடி கூட இருக்கலாம். அ இப்ப என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து 1000 லைக்ஸ் வந்துச்சுன்னா, எனக்கு 10,000 லைக் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறது. ம் சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, எவ்ளோ லைக்ஸ், எவ்ளோ ஃபாலோவர்ஸ், எவ்ளோ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னெல்லாம் எவ்வளவோ போயிருச்சு. அது ஒரு மயக்கமாக இருக்கிறது. இந்த ஆன்மாவை இந்த காமமானது மூடி இருக்கிறது. பல ம் என்ன சொல்றது? லேயர்ஸ் ஆஃப் அசுத்தம் இருக்கு இந்த மாதிரி. திருப்தியே அடையாத காமத்தால் மறைக்கப்பட்டுள்ளது ஆத்மா. அப்படின்னா நெருப்பு போல இந்த எரிகிறது. இந்த காமம் எரிந்து கொண்டிருக்கிறதாம். அதாவது இந்த இந்த ஆன்மா வந்து ஜெயில் மாரி உட்கார்ந்திருக்கு இப்ப இதுக்குள்ள. சுத்திலும் நெருப்பு எரியுது. யோசிச்சு பார்த்துக்கோங்க. காமம்ங்கிற நெருப்பு எரியுது. இந்த ஆன்மா நடுவுல உட்கார்ந்திருக்கு. வெளியில எந்திரிச்சு போகவே முடியல. ஏன்னா மாத்தி மாத்தி காமம் வந்துட்டு இருக்கு. இந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருக்குது. எப்படி தப்பிப்பீங்க? எப்படி இந்த ஆன்மா வெளியில போகும்? போக முடியாது. அப்படியாக நெருப்பு நம்மை சுற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. காமமான நெருப்பு. அப்ப இது சுத்திகரித்துக் கொள்ளவே முடியவில்லை தன்னை. இந்த ஜீவனை, இந்த ஆன்மாவை, இந்த காமமானது சிறைப்படுத்து கட்டுண்ட ஆத்மான்னு சொல்றோம்ல. கட்டுண்டு உட்கார்ந்திருக்கு. ஜெயில்ல இருக்கிற மாதிரி இருக்கு. கைதி போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. சோ புலன்களானது மனம், புத்தி 3மாக இருக்கிறது. இந்த காமம் அமரும் இடங்கள் இதுதான். இந்த காமம் ஆன்மாவை சுற்றி இருக்கிறது இல்லையா? ஆன்மாவை சுற்றி புலன் இருக்கு, மனம் இருக்கு, புத்தி இருக்கு. இந்த இதோட ஹைரார்கி எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்படின்னா, ஆன்மா ஒன்று. ஆன்மா வந்து ஆக்சுவலா அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இந்த ஆன்மாவுக்கு இருக்கு. ஆனால் அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இது சொல்றாங்கல்ல, ஹம், அ அது என்ன மழை நீர் வந்து செம்புல பெயல் நீர் போல அப்படின்னு அந்த கீழ அந்த களிமண்ணுல வந்து அந்த அப்படி தூய நீராக மழை நீர் வந்து மண்ணோட கலக்கும் போது மண்ணோட மண்ணா கலந்து விடுவது போல இந்த ஆன்மா வருகிற பொழுது அது தூய்மையாக தான் இருக்கிறது. ஆனால் உடலோடு கலந்து விடும்போது உடலோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டுருது. பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போல அந்த மாதிரி அந்த மழை நீர் வந்து அந்த சகதியோட சேரும்போது அது 2 கலந்துருது. அதனால இந்த ஆன்மா என்ன பண்ணுது? தான் தான் உடல்னு நினைச்சுக்கிட்டுருது. உடலோட ஆசை, பாசங்கள் எல்லாமே தன்னோடதுன்னு நினைச்சிருது. தன்னை வந்து மறந்து விடுகிறது. தன்னுடைய தூய தன்மையை தான் வந்து பகவானுக்கு சேவகனாக இருந்தோம். அவனுடைய இடத்துக்கு தான் நம்ம திரும்ப போகணும் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துருது. அதான் வந்து இந்த ஆன்மாவை சுற்றி புலன்கள் இருக்கு. இந்த புலன்களை கட்டுப்படுத்துவது மனம். மனத்தை கட்டுப்படுத்துவது புத்தி. ம். இந்த புலன்களுக்கெல்லாம் தலைவன் மனம். மனம் சொன்னால் புலன் கேட்கும். ஆனா என்ன பண்ணும் இந்த மனம்னா, மனத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஒரு தாய் போல. தாயானவள் என்ன செய்வா? குழந்தைக்கு எதுவும் வேணும்னா கண்டிப்பா அதுக்கு செஞ்சு குடுத்துறணும். பாதுகாப்பா இருந்துறணும் அப்படின்னு நினைப்பாளா இல்லையா? ம். தாய்ங்கிறவள், தாயார் என்கிறவள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவள். நாம் வேண்டுகிறதை எல்லாம் தருகிறவள். யார்ட்ட போய் கேட்போம்? அம்மாட்ட தானே கேட்போம். அப்படிங்கிற மாரி இந்த இந்த மனம்ங்கிறது வந்து இந்த புலன்கள் எல்லாம் குழந்தைகள் போல பார்க்குமாம். அவற்றிற்கு என்ன வேண்டுமோ அதெல்லாம் செய்து கொடுத்து விடுமா. அதனால மனதுக்கு வந்து அவ்ளோ கண்ட்ரோல் இல்ல. இப்ப இந்த கண்ட்ரோலா இருந்ததுன்னா, அதுவே எதிரி, அதுவே நண்பன் அப்படின்றும் ஒரு ஸ்லோகம் வரும் 4வது அத்தியாயத்துல. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, கட்டுப்பட்ட மனம் நமக்கு நண்பன். கட்டுப்படாத மனம் எதிரி.
கட்டுப்பட்ட மனம்னா வந்து இந்த புலன்களை கட்டுப்படுத்த முடியும் அதனால. அதாவது இந்த 5 குதிரைகள் இருக்கு. இந்த பாகனாக இந்த மரம். அதாவது இந்த ஓட்டுநராக இந்த சேரியட்டர். ஆனா அத புடிச்சு நிறுத்தக்கூடிய தன்மை, கண்ட்ரோல் இந்த மனதுக்கு இருந்துச்சுன்னா, புலன்கள கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா, இந்த மனம் இவன் வந்து நல்லவன்னு அர்த்தம். நண்பன்னு அர்த்தம். யாருக்கு? இந்த பாசஞ்சருக்கு. இந்த ஆன்மாவுக்கு. அதே இது இவனுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா, எங்க வேணா போனா இந்த ஆன்மாவ எங்கேயாவது கொண்டு கீழ தள்ளி செத்து போயிருவானே இவன். பாசஞ்சர் போயிடுவான்ல. அவனுக்கு வந்து ரைடு ஸ்மூத்தா இருக்காதே. அப்ப கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சது இருக்கவங்க வந்து நண்பன். கண்ட்ரோல் பண்ண தெரியலன்னா எதிரி. இல்லையா? கெட்டது பண்ணிடும். அதே மனம். உன்னை கெட்ட பாதைக்கெல்லாம் கூட்டிட்டு போயிடும். அதே இது கண்ட்ரோலா இருந்துச்சுன்னா, உன்ன நல்லதா செய்ய வைக்கும். மனசு இல்லையா? சோ இந்த புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய மனம் சிறந்தது. புலன்களை கட்டுப்படுத்த தெரியாத மனம் வந்து எதிரி. சோ இது ஆனா இந்த மனதை விட கொஞ்சம் கண்ட்ரோல் ஜாஸ்தி இந்த புத்திக்கு. புத்தி அதுக்கு தான் சொல்றாரு புத்தி யோகம்னு. புத்தியை பயன்படுத்து, மனதை கட்டுப்படுத்து, மனது சென்று புலன்களை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றார். அதுக்குதான். சோ இந்த புத்தியை கொண்டு நீ மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தினால், நீ வந்து உன்னோட ஆன்மாவை பாதுகாக்கலாம். அதுக்காக இந்த பிறவியவே நீ வந்து பாதுகாத்து விடலாம். அதனால்தான் வந்து உன்னுடைய புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்றார். ஞானத்தை கொண்டு அதில் சேகரித்து வைத்து மட்டும் வச்சுக்கொள்ளாத, அதை நடைமுறைப்படுத்து அப்படின்னு சொல்றார். சோ இப்ப இந்த காமம் அமரும் இடங்கள் அப்படிங்கிறது வந்து புலன்கள், மனம், புத்தியாம். இவ்வாறு அமர்ந்த காமம் புத்தியை அப்படியே மயக்குமா. சரி இது இது இந்த ஆன்மாவானது காமத்தை காமத்தால் சூழப்பட்டிருக்கும். காமத்தால் அப்படியே சூழ்ந்து இருக்கும்போது இந்த ஆன்மாவானது கைதியாக உட்கார்ந்து இருக்கும்னு பார்த்தோம். சரி இந்த ஆன்மாவை கைதிப்படுத்திருச்சு இந்த காமம்ங்கிறது, ஆசைங்கிறது. சரி இந்த ஆசை போய் எங்கெல்லாம் அமரும்? அது அமரக்கூடிய இடங்கள் என்ன அப்படின்னா புலன்கள், மனம், புத்தி. புத்தியில போய் உட்கார்ந்துருச்சுன்னா புத்தியை மயக்கும். அவ்வளவுதான். ஆசை வந்துருச்சுன்னா நம்ம கண்ணு முன்னே தெரியாது நம்மளுக்கு என்ன பண்றோம்னு. அது நம்ம அறிவை மறைக்கும். அறிவுங்கிறதே போயிரும். ஞானத்தை பத்தி யோசிக்கவே மாட்டோம். என் ஆசைக்கு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது நான் என்னுடைய நல்ல புத்தி வேலையே செய்யாது. அது போல அப்ப காமம் எதை அழிக்கும்னா ஞானம்ங்கிறத அழிச்சிடும். ஞானம் வாங்குவதை அழிக்கும். இதுக்கு நான் இப்ப இந்த 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 சீரீஸை பார்த்து முடிக்கணும், பிஞ்ச் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நல்ல விஷயம் எவ்வளவு நடந்தாலும் சரி நான் அதை அப்புறம் பாத்துக்கிறேனே. இப்ப என்ன இருக்கு? அவசரம் இல்லையே. இதை பாத்துறேன், எனக்கு ஆசையா இருக்கு, ரொம்ப வந்து கியூரியாசிட்டி வருது, எப்ப முடியும், சஸ்பென்ஸ் தாங்கல, இது ஃபுல்லா முடிச்சாதான் எனக்கு திருப்தி அப்படின்னு சொல்லி 4 மணி நேரமாவது அந்த சினிமாவையோ அந்த சீரீஸையோ பாத்தரணும்னு நம்ம நினைக்கிறோம். அறிவை மறைக்கிறது காமம். இதுல வந்து இருக்கு. அது ஏன் வந்து காமம் இல்ல, அது ஆசைன்னு இல்ல, என் டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்காக நான் பாக்குறேன்னு சொல்லுவாங்க. அங்கேயும் ஒரு காமம் தான். அதுவும் ஒரு காமம் தான். என்ன காமம்? சுகமாக இருக்க வேண்டும் என்கிற காமம். வேலை செய்ய வேணாம் எனக்கு, நான் இதுக்கு சும்மா உட்கார்ந்துருக்கேன் போதும். எனக்கு எதுக்கு செய்யணும்? நான் வந்து சுகவாசியாக இருக்க வேண்டும். அதனால நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக இத பார்க்கிறேன். ஆனா என்ன ஆயிருது? டைம் ஸ்பெண்ட் பண்றதுங்கிறதுக்காக பார்த்து, அதுல மைண்ட் லயிச்சு போயிருது. இது பாதி நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியாம போறதுக்கு காரணமே இதுதான். ரெஸ்ட்ன்னு நம்ம நினைச்சு என்ன பண்றோம்? நல்ல ஒரு ஓய்வு எடுக்க வேண்டும் என்று உட்காரும்போது, மொபைல கையில எடுத்து ஏதாவது வீடியோ பார்க்குறோம்ன்னு பார்த்து, ரெஸ்ட்டே எடுக்க முடியாம, நேரம் போறதே தெரியாம அந்த மொபைல்ல உட்கார்ந்துடுறோம். அதனால 1/2 மணி நேரம் தான் நம்மளுக்கு ஓய்வுக்கு நேரம் என்றால், அந்த 1/2 மணி நேரத்தையும் மொபைல்லயே குடுத்துட்டு, ஓய்வே எடுக்க முடியாம போயிடுறோம். அப்ப என்ன ஆகுது? நம்முடைய ஆசையானது நம்ம புத்தியை மறைத்து விட்டது. புத்தி சொல்லுச்சு நீ போய் ஓய்வெடுன்னு. ஆனா, நம்ம அங்க புத்தி மறைஞ்சிருச்சு. நம்மளோட ஆசை என்ன பண்ணிருச்சு? சரி எதையோ பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் அடுத்து ஆசை, ஆசை, ஆசை. அடுத்து, அடுத்து, அடுத்து 1/2 மணி நேரம் இந்த புத்தி மறைஞ்சு போயி, ஆசைக்கு நம்ம அடிமையாயிட்டோம். அதுதான் இது. இப்படியாக இந்த காமமானது எதை அழிக்கும்னா, நம்முடைய அறிவை அழிக்கும். நம்முடைய தன்னுணர்வு செய்யணுங்கிற ஆசையை அழித்துவிடும். அப்புறம் புலன்களை நெறிமுறைப்படுத்த காமத்தை துரத்தி விடலாம். இந்த புலன்களை வந்து நெறிமுறைப்படுத்தணும்னா, புலன் இல்ல இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும் அப்படின்னு புலன்களை நெறிப்படுத்த காமத்தை அகற்றி விடலாம். இந்த நெருப்பு இருக்கு இல்லையா, காமம்ங்கிற நெருப்பு, அதை அணைக்கலாம்.
புலன்கள் வந்து அந்த விஷயத்துக்கு நம்ம மைண்ட் போகாம இருக்கணும்னா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்ம ஞானம், பரமாத்ம ஸ்வரூபம், ஆன்ம பரமாத்ம உணர்வு அப்படிங்கறதையெல்லாம் நாம் உணர்ந்து படிக்க ஆரம்பிச்சோம்னா புலன்களை நெறிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. 42 கடைசியான ஸ்லோகங்களுக்கு வந்துட்டோம். ஆஹ் ஜட உடல், அதை சுற்றி அத வந்து ஜட உடலை புலன்கள் கண்ட்ரோல் பண்ணுது. என்ன வேணும், என்ன சாப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் புலன்கள் கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்தது அப்புறம் புலன்களை மனம் கட்டுப்படுத்துகிறது. மனதை புத்தி கட்டுப்படுத்துகிறது. புத்திக்கு மேற்பட்டது ஆன்மா, ஆன்மாவுக்கு மேற்பட்டது பரமாத்மா. இப்படிதான் இருக்கணும். ஆனா நம்ம இதை எசகு பிசக ஆக்கிடுறோம். ஆன்மாவை அடிமைப்படுத்தி எங்கேயோ விட்டுறோம். பரமாத்மாவை சும்மா ஒரு ஸ்பெக்டேட்டரா உட்கார வச்சிடுறோம். அவர் சொல்றது சுத்தமா கேட்கல. ஆன்மாவுக்கு அது ஜீவன் உள்ளதா இருந்தாலும் அதாலதான் நம்ம வாழறோம்னு இருந்தாலும் அதுக்காக நம்ம ஒண்ணுமே பண்ணல. ஆனா புலன்களை தூக்கி கொண்ட ராஜாவாக்கி உட்கார்த்தி வைத்து அது சொல்வதை எல்லாம் இந்த மனமும் புத்தியும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதனால் இந்த உடல் தேவையற்ற வளர்ச்சியை அடைந்து விடுகிறது. தேவையில்லாத உறவு, தேவையில்லாத உணவு எல்லாம் உண்டு. இந்த உடல் வளர்ந்து நிற்கிறது. மூளையும் தேவையில்லாம வளருது, உடலும் தேவையில்லாம வளருது. சோ புலனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது, ஆனா புலனை கட்டுப்படுத்தி பரமாத்மாவை முன்னிறுத்தி ஆன்மாவை வந்து நம்ம சரியான முறையில் நெறிப்படுத்தி கொண்டு போனோம்னா நம்ம புத்தியை பயன்படுத்தி எது சரி எது தவறு அப்படின்னு. அதனாலதான் நம்மளோட இன்டெலிஜென்ஸ் முக்கியம்னு பிரபுபாத சொல்றேன்னு அடிக்கடி சொல்றேனே, அதுதான். அதுவும் பகவானை முன்னிறுத்தும் பொழுது அவனுக்கு கொஞ்சமாவது அடிபணியும் போது அவன் நினைப்பான், அவன் நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுத்தா அவன் 4 ஸ்டெப் நம்ம கிட்ட வருவான். அப்ப இது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம புத்தியில தான் இருக்குன்னு நான் சொல்லல. அது அகங்காரம் ஆயிடும். ஏன் புத்தி நான் நினைச்சேன் அப்படி இல்ல. அந்த புத்தியில நம்ம 2 ஸ்டெப் பகவானை நினைப்போம் அப்படின்னு நினைச்சா அவன் அப்படியே நம்மை கவ்விக்கொண்டே எடுத்து விடுவானாம். இப்படி எண்ணங்கள் நம்ம சொல்றாங்கல்ல, ஒரு எண்ணத்துக்குள்ள போயிட்டோம்னா அப்படியே அதுக்குள்ள போய் நிறைய திங்க் பண்ண ஆரம்பிச்சிடறோம். அந்த மாதிரி பகவான்கிற எண்ணத்துக்குள்ள நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க. அதாவது பகவானே நம்ம மனதுக்குள்ள கொஞ்சமா கொண்டு வந்தா அவன் அப்படியே ஆக்கிரமித்து கொள்ள வந்து ஆசைப்படுவான். ஆனா நம்ம இடம் கொடுக்கணும் அவன் வர்றதுக்கு. அதை நம்ம பண்ணணும். அப்படின்னா அவன் நம்மள ஆக்கிரமிச்சு கொண்டு நம்ம மனதுக்குள்ள நிறைஞ்சு நம்மளோட புத்திக்குள்ள நிறைஞ்சு நம்மள காரியம் செய்ய வைப்பான். நமக்குள்ள அதுதான் அவனுடைய அருள். அவன் பூரா நமக்குள்ள வந்து உட்கார்ந்து நம்மள பேச வைக்கிறது, நம்மள சிந்திக்க வைக்கிறது எல்லாமே அவன் செய்வான். அதான் அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வேணும். நம்ம வந்து ஜட உடலுக்கு முக்கியம் கொடுக்கிறோமா, பரமாத்மாவுக்கு முக்கியம் கொடுக்கிறோமான்னு பார்க்கணும். அப்பனா கண்ட்ரோல் சென்டர் புலன்ல இருக்கணுமா, கண்ட்ரோல் சென்டர் பரமாத்மாவா இருக்கணுமாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? அதான் ஜட புலன்கள், மனம், புத்தி ஆகியவற்றை விட ஆன்மா உயர்ந்தது. அதை நாம உணரணும். ஆன்மீக புத்தியை கொண்டு மனதை அடக்கியது. ஆன்மீக புத்தி அதாவது இந்த ஆன்ம பரமாத்ம விஷயங்கள் அதெல்லாம் நம்ம அறியும் பொழுது மனதை அதை கொண்டு அடக்கணும். இந்த மனம் வந்து இப்படிப்பட்டதுன்னு புரியும் பொழுது அது சொன்னதையெல்லாம் நம்ம கேட்க கூடாது. உறுதிப்படுத்தி காமத்தை, அத காமமான எதிரியை வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம உணரணும். இதோட சாரம் என்னன்னா, பௌதிக வாழ்வில் மனிதன் எதன் வசம் தன்னை கொடுத்துள்ளான்னா காமம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க தெரியாது. அதிகாரத்தன்மைக்கான ஆசை. இந்த காமம்ங்கிறது என்ன, நான் அத்தாரிட்டேட்டிவா இருக்கணும், எனக்கு அதிகாரம் வேண்டும், எனக்கு புலனுகர்ச்சிக்கான ஆசை, நான் வந்து அவ்வளவு பெரிய கப்பல்ல போகணும், அந்த கப்பலுக்கு சொந்தக்காரனா நான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசைகள், அந்த புலன் இன்பத்திற்கான ஆசை, நான் வந்து ஒரு ஒன்றை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஆசை. அந்த கட்டுண்ட ஆத்மாவின் பரம எதிரிகள் இந்த காமம். எதிரிகளை எப்படி எதிர்கொள்வது? எப்பவுமே எதிரிகள் வந்து உங்களை ஆக்கிரமிக்கிற வர்றாங்க, அட்டாக் பண்றாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? திரும்ப அட்டாக் பண்ணுவீங்க இல்லையா? அவங்கள அடக்குவீங்க. சோ அப்ப இங்க என்னது, உங்களோட ஆசை தான் எதிரியாக இருக்கிறது. சோ அந்த ஆசையை எப்படி ஆட்கொள்வீங்க? அட்டாக் பண்ணுவீங்க. நீங்க திரும்ப அதை வந்து கைதிப்படுத்தணும். ஆன்மாவை கைதியாக, ஆன்மா போய் கைதியா உட்காராம அந்த ஆசையை கைதியாக்கணும். ஆசையை வந்து அடக்கணும். அந்த எதிரியாக வந்து நிற்கிறது இல்லையா, அந்த கட்டுண்ட ஆத்மாவை எதிரியாக்குது, நீங்க அதை எதிரியாக்கணும். அப்படியாக அடக்குவது. எப்படி அடக்கலாம்? அதை எப்படி அடக்குறதுன்னா பகவத் பக்தியால் அடக்கலாம். அதுதான் அதோட சாரமே. அதுதான் பகவத் பக்தியை கொண்டு இந்த ஆசைகளை அடக்கலாம்.
இது நம்ம முயற்சியால நடக்காது. நான் சொன்ன மாதிரி. நம்ம முயற்சியால ஒண்ணே ஒண்ணு பண்ணலாம். பகவானை வந்து ஆசனத்தில் அமர்த்தி நம் மனதில் அமர்த்தலாம். அதான் நம்ம போன இதுலயே பார்த்தோம் இல்லையா? பகவான் வந்து என்னவாக இருக்கிறார்? நெருப்பாக இருக்கிறார். நெருப்பாக நம் மனதில் அவனை உட்கார்த்தி வைத்தால் இங்க என்ன சொன்னோம்? ஆன்மாவை சுற்றி நெருப்பாக காமம் இருக்கிறதுன்னு சொன்னோம். அது வந்து ஆன்மாவை கட்டுப்படுத்தும்னு. ஆனா பகவானை நெருப்பாக நம்ம பகவானை வந்து மனதிற்குள் வைத்தால் அவன் நெருப்பாக இருந்து அதற்குள் வருகிற காமத்தை எல்லாம் எரிப்பான் அப்படிங்கிறது. யாருக்கு நம்ம இங்க சீட்டு போட்டு மேல உட்கார வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அ யார இங்க நம்ம ராஜாவாக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்ப நம்ம யார எலக்ஷன்ல யார எடுக்கிறோம், அந்த நம்மளுக்கு பிடிச்ச பார்ட்டி வந்தா நல்லா இருக்கு, நல்லவங்கள வந்து ஆட்சியில அமர்த்தினா நல்லா இருக்கு ஆட்சின்னு சொல்றோம்ல. அது போல தான் காமத்தை அமர்த்த வேண்டுமா, பகவானை அமர்த்த வேண்டுமா அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்மளுடைய ஓட்டு, சாய்ஸ். அதுதான். சோ எதிரிகளை எப்படி எதிர்கொள்வதுன்னா, அடக்குவது. எப்படி அடக்குவது? பகவத் பலத்தால். நமக்கு ஒரு போருக்கு ஒரு படை வேணும்ல. அது எந்த படை கொண்டு எதிர்க்கலாம்? பகவான் அப்படிங்கிற படவையை கொண்டு தான் அடக்கலாம். இந்த பக்தி என்னும் பலம் கொண்டு புலன்களை, மனம், புத்தி ஆகியவற்றை கட்டுப்படுத்த முடியும். அப்படிங்கிறது தொழிலையோ, விதிக்கப்பட்ட கடமையையோ திடீரென விட்டுவிட தேவையில்லை. அது புரியணும். மாறாக படிப்படியாக பக்தியை அபிவிருத்தி செய்ய புத்தி ஸ்திரப்படும். இந்த பக்திய பண்ண புத்தி ஸ்திரப்படும். அப்ப பக்குவப்படும். புலனாலும் மனதாலும் பாதிப்படையாத திவ்ய நிலையை ஆன்மா அடைய முடியும். இந்த ஆசைகள் வந்து நம்மள அந்த பக்குவ நிலை வந்துருச்சுன்னா, ஆசை எவ்வளவு தூரம் வந்தாலும் அத அங்கே நிறுத்துறதுக்கான பக்குவம் இந்த மனதுக்கு கிடைச்சிரும். புரியுதா? பகவத் பக்தி மேலோங்கி நிற்கும் பொழுது, இந்த ஆசையை அடக்கக்கூடிய ஒரு ஒரு பக்குவம் இந்த மனதுக்கு வந்துரும். அதான் சொல்றாங்க, அந்த திவ்ய நிலையை ஆன்மா அடைந்து விடும் அப்படின்னு சொல்றார். சோ இதுதான் வந்து இதனுடைய சாரமாக நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ரொம்ப டைம் ஆச்சு. இருந்தா கூட எனக்கு வந்து இத பாதியில விட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த ஃப்ளோவையும் கட் பண்ணி, அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ்ல அத எடுத்தாலாம், அந்த ஒரு தொடர்ச்சி அ கட்டுப்பட்டு போயிரும். அதுக்காக தான் நான் வந்து தொடர்ந்து எடுத்துட்டேன். சாரி இது கேட்கக்கூடிய கிளாஸ் தான் அப்படிங்கிறதுனால, உங்களோட வேலைய இது பாதிச்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி நீங்கலாம் இருந்து இத பொறுமையாக கேட்டதுக்கு. ஹரே கிருஷ்ணா. Thank you, Meena. Thank you so Hare much. Krishna Mataji. Hare Krishna. Thank you.